ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் காமெடின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்க ஒரு கேம்பஸ் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ பேர் ஷிஹி. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான், ஸ்மார்ட்டான பையன் வேற. அவனுக்கு காமிக் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, ஆனால் அவனுக்கு அதில் கொஞ்சம் கூட டேலண்ட் கிடையாது. அதே சமயம் நம்ம ஹீரோயின் ஷிண்டை சரியான வாயாடி பொண்ணு. காலேஜுக்கு படிக்க போறாளோ இல்லையோ, நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணுறதே வேலையை வச்சிருப்பா. நம்ம ஹீரோன்னு அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். 2 பேரும் ஒரே காலேஜ் தான் படிக்கிறாங்க. இவளோட சீனியர் அவன். 2 வருஷமா ஹீரோ ஒன் சைட லவ் பண்ணிருப்பா. எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல சட்டுன்னு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறான். என்னடா இவன் ப்ரப்போஸ் பண்ண ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறான் அப்படின்னு ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வருவோம். நீ என் வீட்டுக்கு வருவியான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான். அவ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. ஐயோ, நான் எதுக்கு நடுராத்திரி ஒரு பையன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல யாரை கூப்பிடுறதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கவும், அட பாவி நீ அப்படிப்பட்ட பையனா, இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து தப்பா நடந்துப்பியா, இப்ப எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. ஆனா இவ பில்டப் கொடுக்குற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவன் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் தான். இவன் வரைஞ்ச காமிக் ஆர்டிஸ்ட்லாம் பிளாக் அண்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஒரு காமிக்கு முக்கியமான விஷயமே பிளாக் அண்ட் பண்றது தான். தேவையான இடத்துல கரெக்டா பிளாக்கனிங் பண்ணணும். அப்போ நீ ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் தானு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேட்க, அடிப்பாவி இப்போதான் அவனுக்கு அது தெரிஞ்சுதா. சரி, நீ ரொம்பவே நல்லா பிளாக்கனிங் பண்ணிருக்கியே, என்னோட அசிஸ்டண்டா வருவியான்னு சொல்லி கேட்கவும், என்னது அப்ப நானும் சண்டை பண்ணுமா, அடக்கடவுளே என்னால அது பண்ண முடியாதுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. என்ன லூசு மாதிரி உளர்ற, நீ எதுக்கு சண்டை போகணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோனுக்கு காலேஜுக்கு படிக்க போறாளோ இல்லையோ, நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றதே தான் ஃபுல் டைம் தொழிலா வச்சிருக்கா. யூஸ்வலா அவன் கண்ணு கீழே கருவளையமாவும் கையில பிளாஸ்டிக்மா ஒட்டியிருப்பான். இதெல்லாம் பார்த்து இவன் பெரிய ரவுடி பையன், இவங்க வீட்டுல சண்டை வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு பசங்களை பயந்து போயிருப்பாங்க. அடியே நைட்ல தூங்காம வரைஞ்சு கண்ணு கீழே கருவளையம் வந்துருச்சு, இதெல்லாம் ஒரு கரையான்ற மாதிரி கேட்கும். அப்புறம் எதுக்கு கையில பிளாஸ்டிக் ஒட்டியிருக்க, சண்டை போட்டு கையில அடிப்பட்டதுனால தானே ஒட்டிருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அட லூசு பொண்ணு, நான் என் கைக்கு ரெஸ்ட் விடாம டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கிறதுனால கை சுலுக்கி போச்சு, அதனால சுலுக்கு டேப் போட்டிருக்கேன். அதுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட போய் ரவுடி பையன் நினைச்சிட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்கல. அவனுக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருந்தா என்ன வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பான். ஆனா அவனை 2 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கான். ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு அவனோட ஆட்டோகிராஃபை வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. இவன் மோஸ்ட்லி கேர்ள் காமிக்ஸ்லாம் வரைவான் போல. கேர்ள் காமிக்ஸ்லாம் ஒன்றும் இல்ல, மோஸ்ட்லி ஐடல் டிராமாஸ் இல்ல ரொமான்ஸ் டிராமாஸா தான் இருக்கும். இவன் காமிக் ஒன்றும் அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதனால நிறைய பேர் கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோனும் ஒருத்தி தான். யோ, நீலாம் ஒரு காமிக் ஆர்டிஸ்டாயா, ஒரு மனசாட்சியோட ஒரு ஸ்டோரி வரைய மாட்டேன். அது எப்படிடா ஒரு பொண்ணு பையன் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல லவ் வரும், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அது இல்லாம இந்த காலத்துல டெக்னாலஜி எப்படியோ வளர்ந்து போச்சு, நீ என்ன இன்னமும் கையில வரைஞ்சிட்டு இருக்க. அது உனக்கு பிளாக் அண்ட் ஸ்கில்லே இல்ல, முடிஞ்சா நீயே ரிட்டர் ஆகி போயிடு, இல்லைன்னா அவன் அசிங்கமா கேட்பன்ற மாதிரி வீடியோ போட்டு வச்சிருக்கா. அட கடவுளே, இந்த உலகத்துல எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நான் எதுக்குடா இவனுக்கு கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த வீடியோ அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கான். ஆனா இந்த கமெண்ட் பண்ணது நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு தெரியாது. இவங்க சொன்ன மாதிரி நம்மளும் ஒரு சில விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் தான். நான் இந்த பிளாக்கனிங் ஸ்கில் எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. இப்ப புதுசா அந்த பொண்ணு நல்லாவே பண்ணா, என்னாலும் சரி அவள் நம்ம அசிஸ்டன்ட் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோனுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல. எங்க இருந்தா அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போயிட போதுன்ற மாதிரி பயந்து போயிருக்கா. எக்காரணத்தை கொண்டு அவன் கண்ணில் பற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்கவும், இந்த போவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அடியே ஷிண்டே, நீதானா, நீ என்னோட காமிக் ஆர்டிஸ்டா வருவியான்னு சொல்லி கேட்க வரான். ஆனா அதை அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இவன் கண்ணில் மாற்றவே கூடாதுன்றதுக்காக பதுங்கி போயிட்டு இருக்கா. பாவம் எப்படியே கஷ்டப்பட்டு அவளை பிடிச்சிடுறான். ஏய், நீ அசிஸ்டண்டா வருவியான்னு தானே கேட்டேன், ஒண்ணு ஆமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லு, ஏன்டி இப்படி என்ன சாவடிக்கிற, நான் சுகர் பேஷண்டி அப்படின்னு ஹீரோ கேட்க, அசிஸ்டன்ட் ஆக்குவாடா கூப்பிட்ட, நான் இன்னும் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டேன்னு பயந்து போயிட்டுன்ற மாதிரி உளறிடுறா. என்னது என்ன வீடியோ ஹீரோ கேட்க, அப்போ இவன் அந்த கமெண்ட்டை பார்க்கலையா, நல்ல வேலை உளறி இருப்பேன், அப்படியே கொஞ்சம் கேஷுவலா ஆக்ட் பண்ணுவோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சமாளிச்சு விட்டுடுறா. ஆக்சுவலா உன்னோட பிளாக்னிங் ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நீ அசிஸ்டண்டா வருவியான்னு கேட்க, கண்டிப்பா வருவேன், ஆனா அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணுன்ற மாதிரி கேட்கவும், நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு மாதிரி சொல்றான். அதை கேட்டதுதான் அதுக்கு அப்படியே ஆகாயத்திலே பறந்த மாதிரி இருக்கு. சே, இவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தா முதல் நாளே என்ன வீட்டுக்கு இன்வைட் பண்ணா, இப்ப என்ன வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்றான். இவன் ரொம்ப ரொமான்டிக்கான பையன் தான் போலியன்ற மாதிரி பல இழிச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் என்னன்னா, என் மெயின் கேரக்டர் சைக்கிள்ல போற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் என்னால வரைய முடியும், அதான் உன்னை கூப்பிட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு அசிங்கமா போயிடுது. அட்லீஸ்ட் அவனை டச் பண்ற பாக்கியமாவது கிடைக்குமே அப்படின்னு ஆசையா இருந்தா டபுள் டக்கர் சைக்கிளை கொண்டு வந்திருக்கான். அடப்பாவி, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவளும் சேர்ந்து பெடல் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்கவும், ஏதோ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கு, பெடல் பண்ண கரண்ட் வரும்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ சரி, நீ பெடல் பண்ணாத, நானே பாத்துக்கிறேன், இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்கவும், ஒரு மண்ணும் ஃபீல் ஆகல, நீ இந்தியாலயும் நான் பாகிஸ்தான்லயும் இருக்கேன், என்னடா ஃபீலிங் வரும்ன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நீ என்ன டச் பண்ணா உனக்கு அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதான் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருது. ஆனா அவன் என்னன்னா புயல் வேகத்துல போயிட்டு இருக்கான். எப்ப சாமி என்ன விட்டா போதுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கா. காமிக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.
நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு வரைஞ்சாதான் அது டச்சிங்கா இருக்கும் சொல்லுவோம். சே எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கான், இவனை பத்தி தப்பா பேசிட்டேமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ நிறைய ரொமான்ஸ் காமிக்ஸா வரைஞ்சிருக்கே, இது வரைக்கும் நீ யாராச்சும் டேட் பண்ணிருக்கேன்னு கேட்கவும், இல்ல இது வரைக்கும் நான் யாரையும் டேட் பண்ணதில்ல, ஆனா காமிக்க வரையறதுக்காக நிறைய பொண்ணுங்கிட்ட ரொமான்டிக்கா பேசியிருக்கேன். சரி நீ யாராச்சும் டேட் பண்ணிருக்கேன்னு கேட்கவும், இதான் சான்ஸ், இவனை லவ் பண்ற விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பார்க்க ஹேண்ட்ஸமாவும் டாலாவும் இருப்பான். 2 வருஷமா நான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணவும் என்ன ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டான். இப்ப கூட நான் அவன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு இன்டெரக்டா ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் மரம் மண்டைக்கு அது எதுவுமே புரியாம உன் காதல் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இருக்கான். வேற வழி இல்ல, இவங்கிட்ட ஸ்ட்ரைட்டா ப்ரப்போஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல மறுபடியும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறான். அட கடவுளே, என்னடா என் வாழ்க்கைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கேட்ட மாதிரி அவனுக்கு அசிஸ்டண்டா தினமும் அவ வீட்டுக்கு போயிட்டு பிளாக் அண்ட் பண்றதுல ஹெல்ப் பண்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோ பத்தி மேகசின்ல பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப தன்மையானவர், ஒரு புழுப்பு வச்சுக்கிற துரோகம் நடக்க மாட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு ஹீரோ பத்தி பெருமை எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சார் ரொம்ப நல்லவனா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும். அங்க என்னன்னா அவன் ஒரு கரப்பாம்பூச்சியை போட்டு நெசுக்கிட்டு இருக்கான். உன்னை பார்த்து இந்த மேகசின்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பாரு அப்படின்னு ஹீரோயின் காமிக்கவும், நானும் பார்த்தேன், ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காலேஜ்ல யாருக்குமே நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தெரியாது, அதனால இது சீக்கிரட்டாவே இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொன்னதுதான். அடக்கடவுளே, அப்போ இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியுமா, நான் ஸ்பெஷலா இருக்கிறதுனால தான் என்கிட்ட சொல்லியிருக்கான் போல அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரே பெருமையா இருக்கு. ஏன்னா சொன்னாலும் எந்த நாயும் நம்பாதுங்கிற மாதிரி சொல்லிடுறான். சே நமக்கு பல்ப் கொடுக்கறதே ஒரு வேலையை வச்சிருக்கான்ப்பா அப்படின்னு கேஷுவலா ஹீரோ கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகுறா. எதுக்கு நீ ஏன் கிளாஸ்க்கு வரேன்னு கேட்கும். ஏன்னா எனக்கு சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு ஏமாத்தி விட்டுட்டு கிளாஸை கவனிக்காம நம்ம ஹீரோ மூஞ்சியை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா. நீ எதுக்கு பாய்ஸ் காமிக்ஸ் வரையாம இந்த மாதிரி ரொமான்ஸ் ஐடல் காமிக்ஸா வரையறேன்னு கேட்கும். அது ஒரு பெரிய கதை. நான் ஸ்கூல் படிக்கும் போது மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேண்டசி காமிக் வரையணும் தான் ஆசை. ஆனா எல்லா எடிட்டோரியல் ஆஃபீஸுமே என்ன ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு ஆஃபீஸ்ல மட்டும் என்ன கூப்பிட்டு நீங்க கேர்ள் காமிக்ஸ் வரையறதா இருந்தா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல ஏன்டா இது ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் போக போக எனக்கே அது பிடிச்சு போச்சு. நான் வரைகிற ஒரு கேரக்டர்ஸுமே ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வரைவேன்னு சொல்லவும், என்னது அப்ப அவன் ஸ்டோரியில வர ஹீரோயின் கேரக்டர் நம்ம ஒரு உண்மையான பொண்ணா, அவளை பத்தி இவன் அணுவா ரசிச்சு வரைஞ்சிருப்பானே அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு தூக்கு வாரி போட்டுடுது. அந்த மெய் யாரு, நீங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுவீங்களான்னு கேட்கவும், அவங்களும் என்னோட அசிஸ்டன்ட் தான், நாங்க அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஏன் நேற்று ராத்திரி கூட மீட் பண்ணோம்னா பாத்துக்கோ ஏன் அப்படின்னு சொன்னதுதான். என்னது நேத்து கூட மீட் பண்ணீங்களா, அப்படி உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியலேன்னு பயந்து போயிருக்கா. அவங்கள நான் பார்த்தே ஆகும்னு சொல்லி கேட்கும். அவங்க நம்ம காலேஜ் தான் படிக்கிறாங்க, இப்ப எதுக்கு அவசரம், நானே பொறுமையா உனக்கு இன்ட்ரோ கொடுக்குன்ற மாதிரி சொல்லிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோனால பொறுமையா இருக்க முடியல. காலேஜ் முழுக்க அந்த மெய் யாருன்னு சொல்லி சுத்தி தேடிட்டு இருக்கா. என்னால முடியலப்பா, ஒரு பையனை லவ் பண்ணிட்டு நான் படுற பாட்டு இருக்கே, ஐயோ அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன்ல இருக்கா. எங்கடி போன, உன்னை நான் காலேஜ் முழுக்க தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு பையன் என்டர் ஆகுறான். இவன் பேரு ஜேம்ஸ். இவனும் ஸ்கூல்ல கொஞ்சம் பாப்புலரான பையன் தான். இவனை பார்த்து பொண்ணுங்களாம் பா என்ன ஹேண்ட்ஸமா இருக்காயா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பொண்ணுங்களா, அழகா பிறந்தது ஏன் தப்பா, நல்லா படிச்சு மார்க் வாங்குங்க, அப்பதான் இந்த மாதிரி ஒரு அழகான பையன் உங்களுக்கு கணவரை அமைவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப அவன் வெக்கப்படுவான் பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லி வாயமுள்ள வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறான். யாரா இவன் கிரிஞ்சா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்கும்போது தெரிய வருது. அடக்கடவுளே, இவனை பார்த்து தான் அந்த மெய் கேரக்டர் நீ உருவாக்குனியா, அது எப்படி ஒரு பையனை பொண்ணு மாதிரி மாத்தி வச்சிருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சத்தமா பேசாத, இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது, இது தெரிஞ்சுட்டு அவனும் வியர்டா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு நிம்மதியாவே இருக்கு. ஒரு நிமிஷம் யாழ தப்பா நினைச்சிட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, ஜேம்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பாக்கணுன்றதுக்காக ஒரு மாதிரி வித்தியாசமா போஸ் கொடுத்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, இவன் ஏன்டா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, அது ஒண்ணும் இல்ல, நீ அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறான் போல, கேஷுவலா போயிட்டு அவன்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கற மாதிரி கேளு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சரி ஓகே கேட்டு தொலைறேன் அப்படின்னு இதுல நான் எப்படி பிளாக்னிங் பண்றதுன்னு சொல்லி கேட்கறா. இப்பதான் அவன் முகத்திலேயே சந்தோஷம் வருது. அதெல்லாம் சப்பா மேட்ரு சால்ட் வாட்டரு, நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு, இங்க பாரு, இந்த கார்னர் தாண்டி ஸ்கெட்ச் பண்ணாலே காலி, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரைய வேண்டியது இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட காமிக்ல வர தீம் எல்லாம் இவன் தான் வரைவான் போல. இவனும் கொஞ்சம் நல்லாவே வரையறான் தான். அப்போ சடனா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ போனை பார்த்துட்டு அப்செட் ஆயிடுறான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கும். நம்ம சைக்கிள்ல போன மாதிரி வரைஞ்சான்ல, அந்த ரேப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். நம்ம காமிக் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துச்சு, ஆனா இப்போ செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு. ஃபேன்ஸ்னா கூட கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க. இப்போ நம்ம ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ்ல இருக்கோம்னு சொல்லவும், நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, நிறைய காமிக்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி நேரத்துல ஒரு புது கேரக்டர் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த டிராமா ஓஹோன்னு போயிடும் பாரு அப்படின்னு ஹீரோன்னு சொல்லவும், அந்த புது கேரக்டர் நான் எங்க போய் தேடுறதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, என்னை விட புத்திசாலியா இருக்க மாட்டா, ஆனா அவ அழகா பார்த்து பொண்ணுங்களே பின்னாடி சுத்துவாங்கன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை சுத்தி நிறைய கேர்ள்ஸா சுத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு சும்மா இல்லாம நீ எந்த ஷாம்பு யூஸ் பண்ற, ரொம்ப வாசனையா இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லவும் ஃபிளாட் ஆயிடுறா. அது ஒண்ணும் இல்ல, அவ டிராமா கிளப்ல இருக்கா, அதான் கொஞ்சம் கிரிஞ்சா பேசுறா அப்படின்னு இவதான் என் ஃப்ரெண்டு லூடோன்னு இன்ட்ரோ கொடுக்குறான். லூடோ சடனா ஹீரோன்ட்ட போயிட்டு, யாருமா நீ, இது வரைக்கும் நான் இந்த கேம்பஸ்ல ஒன்னு பார்த்ததே கிடையாது, என் கண்ணுல அழகான பொண்ணு சிக்காம இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோனு ஃபிளாட் ஆயிடுறா. எப்பா எவ்வளவு அழகா இருக்காயா, அவகிட்ட இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, ஆனா உன் பக்கத்துல இருக்கும்போது தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஜேம்ஸ் கிட்ட சொல்ல, அடி பாவி நானும் அழகான பையன் தான், என் பக்கத்துல இருந்தாலும் நீ நர்வஸா ஃபீல் பண்ணும், உங்க தள்ளி ஏறுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பதட்டம் ஆயிடுறா. ஐயே பாவம் வர நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு ஜேம்ஸ் ஒரு மாதிரி பதட்டத்திலே சொல்றான்.
யாரு உங்க பிரின்ஸ் வருவாரா? அழகா குதிரையில ராஜா மாதிரி வந்து உங்களை தூக்கிட்டு போவார்ல அப்படின்னு ஹீரோயின் கற்பனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா திடீர்னு ஒரு பையன் சடனா ஓடிட்டு வந்து லூடோ தூக்கிட்டு போயிடுறான். யாரா இவன் மின்னல் மனிதன் மாதிரி இருக்கான்னு வாயை பொழந்து பாத்துட்டு இருக்க. இவன் டிராமா கிளப்போட பிரசிடென்ட். இவங்க எல்லாருக்குமே சீனியர் இவன் தான். லுடோக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாலும் அவளுக்கு இந்த சீனியர் மேலதான் ஒரு கண்ணு. இவன் எந்த விஷயத்தையும் சாதாரணமா பண்ண மாட்டான். கொஞ்சம் தடாலடியா தான் பண்ணுவானா பாத்துக்கோங்களேன். அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் நம்ம காமிக்ல ஒரு பிரீஃப் இமேஜ் பார்த்தேன். அதை நீ தான் வரைஞ்சேன்னு சொல்லி கேட்கும். இல்ல நான்லாம் வரையல, நான் வெறும் தீம் தான் வரைவேன். ஆனா பேக்ரவுண்ட் வரையறதுக்கு வேற ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஆனா நேத்து நைட்டு கூட அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஜேம்ஸ் சொன்னதுதான். அடைக்கடவுல இது யாருன்னு தெரியலையே. என் வாழ்க்கையில எத்தனை பொண்ணுங்க தான் குறுக்கிடுவாங்க. ஒருவேளை லூடோவா இருக்குமோ அப்படின்னு அதுகிட்ட ஓடி போய் நீ இந்த பிரீஃப் இமேஜை சூஸ் பண்ணுவியா இல்ல இந்த கிரீடத்தை சூஸ் பண்ணுவியா? நான் கிரீடத்தை தான் சூஸ் பண்ணுவேன். இது என்ன இமேஜ் பார்க்கவே கன்றாவியா இருக்குன்னு சொல்லவும் அப்ப கண்டிப்பா இதாவ கிடையாதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்ப அங்க டிராமா கிளப்ல அதை யாரோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. யாரா இருக்கும் நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும். கரெக்டா சீனியர் வரும். இதை வரைஞ்சது நீங்க தானான்னு சொல்லி கேட்கும். ஆமா, அப்போ நீயும் அவன் அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம லூடோக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. லூடோவை வச்சு வரைஞ்சு ஒரு டிராஃப்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கான். ஆனா இது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா இல்ல எனக்கு வேற யாராச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் தான் நல்லா இருக்கும். உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்கவும், ஏன் நான் தான் இருக்கேன்ல என்னெல்லாம் வரைய மாட்டேன்ற மாதிரி கேட்கறா. இது ஒரு நல்ல ஐடியா தான். நாளைக்கு ஃபுல்லா நான் ஒன்று அப்சர்வ் பண்ண போறேன்னு சொல்றான். அடுத்த நாள் கேஷுவலா வந்தவ ஹீரோவை பார்த்ததுதான். ஐயோ இன்னைக்கு ஃபுல்லா அவன் நம்மள ஃபாலோ பண்ணுவாள் அப்படின்னு கால் சுருக்கின கேள்வி மேல நடந்து போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோ பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருக்க வாண்டடா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதை விட கொடுமையா ஸ்டைலா சாப்பிடுன்ற பேர்ல லூசு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் நடந்ததுலாம் நம்ம ஹீரோ நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். அவ்வளவுதான் நான் உன்னை அப்சர்வ் பண்ணி முடிச்சுன்னு சொல்லவும் எங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆர்வமா வாங்கி பாக்குறா. அதுல ஃபுல்லா அவளை கழுவி ஊத்தி வச்சிருக்கான். இவளுக்கு சுத்தமா நடக்க தெரியாது போல. கால் உடஞ்ச கழுவி மாதிரி நடந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு காமிக் கேரக்டரா வரைஞ்சுனா கண்டிப்பா ஒரு வில்லி கேரக்டர் தான் போடுவேன். ஏன்னா ஹெல்ப் பண்ற பேர்ல எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதை விட முக்கியமா இவளுக்கு சாப்பிட கூட தெரியல. அவ சாப்பிடறத பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். அட கடவுளை என்னை பத்தி பெருமையா சொல்ல ஒண்ணுமே இல்லையான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். அவ பேரு ஜி. எப்பயுமே அவ பின்னாடி பசங்க சுத்திட்டே இருப்பாங்கன்னா பாத்துக்கோயேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியா அவ்வளோ ப்ராப்பரான பொண்ணா அவ அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு கை காலச்சும் சும்மாவே இருக்க மாட்டா. காலேஜ்ல எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டே இருப்பா. இப்போ கூட ஒரு விண்டோ உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் செக்ரட்டரியும் அவர் துரத்திட்டு இருக்காங்க. ஏக்கடி போற மறுபடியும் கண்ணாடி உடைச்சிட்டியா? உங்க கூட இதே பேஜாரா போச்சு பண்ற மாதிரி இருக்கா. பின்ன அந்த விண்டோ ஏற்கனவே பாதி உடஞ்சு போயிருந்தது. இவங்க மாத்துவாங்கன்னு பார்த்தா மாத்திரமே தெரியல. அதை டோட்டலா உடைச்சிட்டேன். இப்ப மாத்தி தானே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவை பார்த்துட்டு இவன் தானே குவிங்கி அடிக்கடி உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பா. 2 பேரும் டேட் பண்றீங்களா என்ன அப்படின்னு கேட்கும். அட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா இவ கொஞ்சம் பிராங்கா பேசுவா. நீ எதுவுமே மனசுல வச்சுக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ பேசிட்டு இருந்தவ திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிடுறா. எங்கடி போனா இவன் கேட்கும். அது ஒண்ணும் இல்ல, அவ கொஞ்சம் பாப்புலரான பொண்ணு. எல்லா கிளப்லயுமே அட்டென்ட் பண்ணுவா. இவ ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கா. அங்க ஹீரோவோட ஜூனியர் பையன் சோகமா போறான். ஏ தம்பி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம பேஸ்கெட் பால் கிளப்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு ஜி. பேஸ்கெட் பால் விளையாடுற பேர்ல எல்லா பசங்க மண்டையுமே உடைச்சிட்டு இருக்கா. இப்படியே போனா பேஸ்கெட் பால் கிளப்ல பசங்களே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தூங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். உனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருந்தா எதையும் நினைச்சு கால்படாத, என் வீட்டுக்கு வா அப்படின்னு அவன் அட்ரஸ் எழுதி கொடுக்குறான். அப்போ உள்ள யாரோ வில்லத்தனமா சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜி தான். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வேகமா இல்ல? எங்கடா உங்க கேப்டன் பிலிப்ஸ்? டே பிலிப்ஸ் எங்க இருந்தாலும் இங்க வாடன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும். அவன் பயந்து போயிருக்கான். வேற வழி இல்ல, எங்க டீம் மானத்தை காப்பாத்த நான் போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணு உண்மையிலேயே கூட்டி ராட்சஸ்தியா இருக்கா. பாலை வச்சு அங்க இருக்க பசங்க மண்டையெல்லாம் உடைச்சிட்டு இருக்கா. அது ஒண்ணும் இல்ல, அவ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொண்ணு, அதனால தான் இப்படி பண்றா. மத்தபடி டீம் ஒர்க்ல பெர்ஃபெக்ட்டா இருப்பா. அவ டீம்மேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவா பாரு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல, அங்க இருக்க யாருக்குமே அவ பாலை கொடுக்கல. அந்த டீம்ல 5 பேர் இருந்துமே அவ மட்டும் தான் விளையாடிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த பொண்ணு வேணான்னு சொல்றான்னு பார்த்தா இந்த பொண்ணு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா தான் இருக்கா. ஆனா அவ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா. கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கான்னு சொல்லவும் அவளை பத்தி நீ இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல. அவகிட்ட இன்னொரு சைடு இருக்கு. அவ நல்லாவே பாட்டு பாடுவா. இவனா பாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. அவ பாடுற பாட்டை கேட்டு நம்ம ஹீரோ வாங்கி போயிடுறான். யாரா இவ? சின்ன குயில் சித்திரா மாதிரியே பாடுறா. இவளை வச்சு நான் ஒரு மேல் சப்போர்ட்டிவ் கேரக்டர் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லவும் அது எப்படிரா நீ எப்பயும் ஒரு பையனை பொண்ணா மாத்திர பொண்ணை பையனா மாத்திர உன்னை புரிஞ்சுக்கவே முடியலங்கிற மாதிரி இருக்கா. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னாலதான் எனக்கு ஜியே தெரிஞ்சது. உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்றான். அப்போ வெளியில பார்த்தா பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு மழை பெய்யும்னு சொன்னாங்க. அப்படி இருந்துமே நான் கொடை கொண்டு வரல. என்ன மாதிரி ஒரு முட்டாள எங்கேயாவது பாத்துருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் கூட தான் கொடை கொண்டு வரல, நம்ம 2 பேரும் முட்டாள் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல காமிக்ல இருக்க ஹீரோஸ் எல்லாம் அவங்களோட கோட்டை வச்சு அவங்க ஹீரோனை கூட்டிட்டு போவாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வச்சு கூட்டிட்டு போறான். ஆனா அடிக்கிற மழையில தாங்க முடியாம 2 பேரும் பாதி வெளியே ஓடி வந்துடுறாங்க. அப்ப இந்த காமிக்லாம் சும்மா ஏமாத்துறாங்க போல. அது எப்படி ஒரு சின்ன கோட்டை வச்சு இவ்வளவு பெரிய மழையை தடுத்துட முடியும்? காமிக்னால ஒரு நியாயம் தர்மம் வேணாமாயான்ற மாதிரி இருக்காங்க. அப்ப சடனா நம்ம ஹீரோ மழை அதிகமா பெய்யுது, பில்டிங்லாம் வேற அமைதியா இருக்கு. இந்த நேரத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும் இன்னும் ஹீரோ சொல்ல, அடுத்து என்னன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆர்வமா கேட்கறா. அடுத்து என்ன? இப்ப பேய்தான் வருப்பாருன்னு சொன்னதுதான்.
அட பாவி நீ ரொமான்ஸ் நாவல் எழுதுறியா இல்ல பேய் கதை எழுதுறியான்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுறா. அப்ப ஜி பிலிப்ஸை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. டேய் நீ என் கொடையில தான் வரணும்னு சொல்லவும், அடியே என்கிட்ட தான் கொடை இருக்குல்ல, நான் ஏன் உன்னோட வரணும்னு கேட்குறான். அதனால உடனே அந்த கொடையை தூக்கி ஹீரோன்ட்ட போட்டுட்டு, இப்போதான் அவன்கிட்ட கொடை இல்லைல்ல, என்னோட வான்னு சொல்லி பிடிச்சி எடுத்துட்டு போறா. 2 பேரும் ரொமான்டிக்கா போவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு கொடை பிடிச்சிட்டு போறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரே ஷையா இருக்கு. எல்லாருக்கும் எங்களை பார்த்து பொறாமையா இருக்கும்லன்ற மாதிரி அப்படின்னு பல காமிச்சிட்டு போறா. அப்போ ஒரு கப்புள்ஸ் யாரா இவங்க பார்க்கவே வித்தியாசமா இருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவ ஹைட்டுக்கு பிடிச்சிருப்பா போல. பாவம் ஹீரோட மண்டையை அந்த கொடையில மாட்டிக்கிச்சு. அதனால அவனே வாங்கி பிடிச்சிட்டு வரான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. ஆனா அவன் கொடையை ஒழுங்கா பிடிப்பான்னு பார்த்தா பாதியா பிடிச்சி வச்சிருக்கான். முக்காவாசி மழையில நனைஞ்சிட்டு தான் வரா. அப்படியே சீன் கட் பண்ணா இப்போ ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவன் சொன்ன மாதிரியே அவளுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான். ரொம்ப சூப்பரா சமைப்பான் போல. என்ன டேஸ்டா இருக்கியான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு எப்படி ஜியே தெரியும், நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு அவளை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் நல்ல கேரக்டரா இருக்கா. அவளை பத்தி எனக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னா பாத்துக்கோயேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுதான். அட கடவுளே, இவனுக்கு அவளை இன்ட்ரோ கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. அப்போ பிலிப்ஸ் ஓடி வந்து என்ன காப்பாத்துக்குன்னு சொல்லி காத்திட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, நான் வேணா போலீஸ்க்கு கூப்பிட்டுமா அப்படின்னு கால் பண்ண போறான். அதுல எதுவுமே இல்ல, என்ன ஜி தான் துரத்திட்டு இருக்கா. அவ டார்ச்சர் என்னால தாங்க முடியும்னு சொல்லவும், ஏன் அவ ஏன் துரத்த போறா, நீங்க 2 பேரும் தானே ஒன்னா கொடையில போனீங்க அப்படின்னு ஹீரோன் கேட்க, என்னது நான் போனேனா, அவ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனா, கொஞ்ச நேரம் நான் இங்கே எடுத்துட்டு போட்டுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட லேப்டாப்ல ஏதோ ஒரு மியூசிக் இருக்கு. அது நம்ம ஜி பாடினது தான். ஆக்சுவலி அவனுக்கு இன்சோமினியா இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, அந்த மியூசிக்கை கேட்டுட்டே தூங்கிடுறான். ஹீரோ வரைஞ்சு அவன் கை வலிக்க போதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பெயின் ரிலீஃப் வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனா அவன் பார்த்தா ஜியை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவளையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோ நல்லா அவனை மீட் பண்ணவே முடியல. அவளை தேவையில்லாம இன்ட்ரோ கொடுத்துட்டோம் போல. ஒருவேளை அவனுக்கு ஜியை பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோட எடிட்டோரியல் இருந்து கால் பண்றாங்க. ஜியோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மெய்யோட கேரக்டர்ஸ்ல மட்டும் ஒரு சில தப்பு இருக்கு. அவ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த ஹீரோட பேரையே சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு அந்த அளவுக்கு டைலாக்கே வராதா அப்படின்னு அவர் கேட்க, அது ஒண்ணும் இல்ல, மெய் கொஞ்சம் ஷையான பொண்ணு, அதனால தான் அப்படி சொல்றா, அவளை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, லூசடா நீ, நான் ஒண்ணு அவளை பத்தி தப்பா பேசல, உன்னை பத்தி தப்பா சொல்றேன், ஒழுங்கா அந்த கேரக்டர் நல்லா புரிஞ்சுட்டு டைலாக்ஸ் எழுது அப்படின்னு தீட்டி விட்டுறாரு. அதனால ஹீரோக்கு ஒரே கஷ்டமா போச்சு. ஒருவேளை நம்ம மெய்யை ஒழுங்கா புரிஞ்சுக்கலையோ, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம மெய்யோட கேரக்டர் மாதிரியே நடந்துக்கணும், அப்பதான் என்னால அவளை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஜேம்ஸ்க்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்கும். என்னடா இது விஷத்தை கலந்துட்டியா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு, என்னடா செம்ம டேஸ்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஐயோ மூஞ்சி முன்னாடி புகழாதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஷை ஆகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் கொடுக்குறான். என்னடா ஆச்சு இவனுக்கு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் பிலிப்ஸ் நேற்று தூங்கி இருப்பான் இல்லையா, அப்போ அவன் எனக்கு இன்சோமினியா இருக்கிறதுனால நான் டேப்லெட்ஸ் போட்டாதான் தூக்கம் வரும், ஆனா இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உடனே தூக்கம் வந்துச்சு, இது யாரை பாடினாங்க, எனக்கு இன்னொரு காப்பி கிடைக்குமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுல லொரலேன்ற பேரை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த கிளப்ல தான் இருப்பாங்க, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்ப அங்க சீனியர் வந்து, என்னடா தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு லொரலேவை தெரியுமா, அவங்க இங்க இருக்க மியூசிக் கிளப்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும். எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, என்னைக்குமே வெக்கப்படாத, தைரியமா போ, எதையும் நினைச்சு கவலைப்படாத, இப்ப நான் உனக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவன் என்னன்னு தெரியல சடனா ஓடி வந்து, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். யாரா இவன், எதுக்கு வந்தான் எதுக்கு போனான்னு தெரியலன்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் அங்க போனதுல இவனுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துட்டு இருக்கும் போல. டிராமா கிளப்ல மியூசிக் கான்சர்ட் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு பாட தெரியும்ல, நீ கண்டிப்பா பாடிதான் ஆகணும் அப்படின்னு லூடோ கிட்ட சொல்ல, அவ்வளோ சட்டுன்னு சரின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலி சுத்தமா பாட தெரியாது போல, சரியான பாத்ரூம் சிங்கரா இருப்பா போல. நான் இந்த குரலை வச்சுட்டு எப்படி பாடுவேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும். நீ எதுக்கு அவங்கிட்ட ஓகே சொன்ன, முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் எப்படி அவர்கிட்ட போய் இல்லைன்னு சொல்ல முடியும், ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம மியூசிக் கிளப்ல லொரேலேன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்க நல்லா பாடுவாங்களாமே, அவங்க எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோ கூட, நான் கத்துக்கிட்டு ஒரு பெரிய சிங்கர் ஆகணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதனால ஹீரோயின் ஜி கிட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கா. நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னா நீ என் காலில் விழுந்து கெஞ்சணும் அப்படின்னு ஜி சொல்ல, சட்டுன்னு யோசிக்காம காலில் விழுந்துடுறா. எவ்வளவு பெரிய மனுஷி, இவளை போய் இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாலேன்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. சரி நீ இப்ப எந்த லெவல்ல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும், ஒரு சாம்பிள் மட்டும் பாடி காட்டேன் அப்படின்னு ஜி டோரை க்ளோஸ் பண்ண வரா. அவளை பார்த்துதான் பிலிப்ஸ் ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். அளவுக்கு மோசமா இருந்தாலும் நல்ல சிங்கரா இருப்பா போல அப்படின்னு ஆர்வமா இருக்கா. ஆனா அங்க லூடோ பயங்கரமா கத்தி பாடிட்டு இருக்கதெல்லாம் கேட்டுட்டு, அடக்கடையிலேயுமே இவ்வளவு கன்றாவியா பாடுறா அப்படின்னு பயந்து போயிடுறான். ஏமா உனக்கு சுத்தமா பாரு திறமே கிடையாது, தயவு செஞ்சு உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு விலகிடு, இல்லனா நீ பாரத்துக்கு ஏற்றத போய் சூசைட் பண்ணிப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோ மியூசிக் கிளப்க்கு தான் வரா. பிலிப்ஸை பார்த்துட்டு நீங்கடா பண்றேன்னு சொல்லி கேட்கும். பாவம்டா அந்த பொண்ணு, இந்த தொண்டையை வச்சுட்டு எப்படிதான் வாழ்றாளோ, பேஸ்கெட் கிளப்லயும் யாருக்கும் அவளை பிடிக்கல, இந்த மியூசிக் கிளப்லயும் யாருக்கும் அவளை பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவன் ஹீரோனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். ரொம்ப தேங்க்ஸ், இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வழக்கம் போல வெக்கப்படுறன்னு சொல்லிட்டு கிரிஞ்சு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி சந்தோஷமா இருக்கா. ஆனா அவன் என்னன்னா ஜிக்கு கூட கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்ததான் ஹீரோட மனசே உடஞ்சு போயிடுது. அதே சமயம் இங்க அந்த சீனியர், நம்ம அந்த மியூசிக் கான்சர்ட்டை கேன்சல் பண்ணிடலாம், என்னன்னு தெரியல, முன்னாடி ஒத்துக்கிட்ட எல்லா மெம்பர்ஸுமே இப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு அந்த சீனியர் சொல்ல, ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுதான், சொன்ன மாதிரி எல்லாரையும் அடிச்சு வேணாம்னு சொல்ல வச்சுட்டா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. ஜி மாதிரி இருந்தா ஹீரோக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளை மாதிரி ஆட்டிடியூடா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா.
ஏதோ ரவுடி பொண்ணு மாதிரி நின்னுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வரைச்சிட்டு இருக்கா. பரவாயில்லையே நல்லாவே வரைஞ்சிருக்கியே அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஏன் நான் எப்பயுமே நல்லா தானே வரைவேன்ற மாதிரி கேக்குறா. இல்ல இன்னைக்கு கொஞ்சம் நீ வித்தியாசமா நடந்துக்கிறல்ல, அதை நல்லா வரைய மாட்டேன்னு நினைச்சேன். வித்தியாசமான என்ன மாதிரி அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, நீ இன்னைக்கு ஃபுல்லா ஜி மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிற, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாத, நீயாவே இரு, அதுவே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொன்னதுதான். உன்னால என்ன புரிஞ்சுக்கவே முடியல, நான் எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, எல்லாம் நம்ம காமிக்காக தானே, அதெல்லாம் வேணாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னால என்ன புரிஞ்சுக்கவே முடியாது, நீ ஒரு மரம் மண்டை அப்படின்னு அவன் லஞ்ச் பாக்ஸை தூக்கி போட்டுட்டு போயிடுறா. அதுல ஹீரோக்காக வாங்கி வச்ச அந்த பெயிண்ட் ரிலீஃப் இருக்கு. ஹீரோயின் கோகமா போகும், என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ஏன்டா இப்படி போறா, இந்த வந்தது கூட அவ கண்டுக்கவே இல்லை. ஏதாவது தப்பா பண்ணிட்டியான்ற மாதிரி ஜேம்ஸ் கேட்டுட்டு இருக்கான். ஏதாச்சும் அட்வைஸ் வேணுமா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் வேணாம் நானே பாத்துக்கிறேன், நான் எவ்வளவு ரொமான்ஸ் காமிக் எதிர்க்கேன் எனக்கு இது தெரியாதா, இப்ப எப்படி அவளை சமாதானப்படுத்துற பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வரவியா, பிளாக் அண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். அந்த பொண்ணு உனக்கு ரிப்ளை பண்ணுவான்னு நினைக்கிற அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க, அவ 2 மணி நேரத்துக்குள்ள மெசேஜ் பண்ணுவ பாரு அப்படின்னு ஹீரோ ஆர்வமா உட்காந்துட்டு இருக்கான். ஆனா 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, அவட்டு ஒரு ரிப்ளையுமே இல்ல. இப்படி பாருடா, தேவையில்லாம பேசி அந்த பொண்ணு அசிங்கமா திட்டு வாங்கி கட்டிக்காத, ஒரு கேம் இருக்கு அதை விளையாடனா உன்னால பொண்ணுங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறான். பாவம் நைட்டு ஃபுல்லா அதே தான் விளையாடிட்டு இருக்கான். எப்படியா அதை வச்சு மூளையை யூஸ் பண்ணி நம்ம ஷாப்பிங் போலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். நல்ல வேலை ஒரு நிமிஷம் லேட்டா வந்துட்டோம், அப்பதான் அவனுக்கு நம்ம கோவமா இருக்குன்ற விஷயம் தெரியும். எனக்குலாம் இந்த டேட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, ஏதோ கெஞ்சு கேட்டான்னு தான் வந்தேன் அப்படின்னு பில்டப் விட்டுட்டு கண்ணாடியை பார்த்து அழகா இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க, வா போலாம், நான் அவனுக்கு நீ கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறேன்னு சொன்னதுதான். என்னது எனக்கா கிஃப்ட் வாங்க போற, பரவாயில்லையே, நான் கோவமா இருக்குன்னு சமாதானப்பட்ட கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரான், பையன் தேடிட்டு தான் போலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கா. ஒருவேளை இவன் காமிக்கு தேவையான பொருளை தான் வாங்க வந்தானும், இவனெல்லாம் நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு டவுட்டாவே இருக்கா. அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும் ஒரு கப்பிள்ஸ், என்னடா இது ஒரே ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு ட்ரெஸ் குடும்பமா சூஸ் பண்ண தெரியாது அவ பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்னன்னா நிறைய ட்ரெஸ்ஸா தூக்கிட்டு வந்து இதெல்லாம் போட்டு பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ட்ட கொடுக்குறான். பாரா அந்த பையன் அந்த பொண்ணுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காங்க அந்த கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்டு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் என்னன்னா, இந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு வா, மெய்யோட கேரக்டர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு ட்ரெஸ் எப்படி பொறுத்துன்னு சொல்லி கேட்கும். அப்போ யூனிஃபார்ம் ஒரு ட்ரெஸ் கொடுத்து இதை போட்டுவான்னு சொல்றான். என்னால இதை போட முடியாதுன்னு சொல்லும். வேற வழி தெரியல, நானும் இதை போட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்கும். கடவுளை என்னடா கொடுமதுன்ற மாதிரி இருக்கா. என்னோட மெய் கேரக்டருக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ரியல் லைஃப்ல உன்னை பார்த்து தான் வரைய முடியும், ஜஸ்ட் லைக் தட் நான் எதையுமே வரைஞ்சிட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ ஃபீலிங்கா சொல்லவும், அந்த காமிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான், எனக்கே பெருமையா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா பாவம் போட்டுட்டு அந்த ஜிப் ஓபன் பண்ண முடியல போல. அடியே ஷிண்டை ப்ளீஸ் டி ஹெல்ப் பண்ணி சொல்லி கத்திட்டு இருக்கும். யார் இவன் ஆளே வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு பொண்ணுங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோனும் கேஷுவலா இவன் யாருன்னு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, உனக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அங்க பொம்மை கடையை பாத்துடுறான். அங்க என்ன நம்ம ஜேம்ஸ் ஒரு பொண்ணு பொம்மை வச்சு பாத்துட்டு இருக்கோம். ஹீரோட கையில அந்த கேர்ள் ட்ரெஸ் இருக்கிறது பாத்துடுறான். 2 பேரும் ஒரு மாதிரி ஆக்வர்டான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஹீரோ ஒரு சில விஷயம் வாங்கணும்னு சொல்லிட்டு போன கேப்ல நேத்து நைட்டு ஃபுல்லா அவன் தூங்கல தெரியுமா, உன்னை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியாம நைட் ஃபுல்லா கேர்ள் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தான். இப்ப கூட அவன் காமிக் தேவையான பொருள் வாங்க வரல, உனக்கு கிஃப்ட் வாங்க தான் வந்திருக்கான். நான் கூட தான் அவன் அசிஸ்டன்ட், ஆனா அவன் எனக்காக இவ்வளவு கஷ்டப்படலன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க மென்ஸ் பாஸ்கெட் டீம்ல இருக்க பசங்களா இந்த ஜியோட ஒரே தொல்லையா போச்சு. இவளுக்கு பயந்துட்டு நம்ம பாஸ்கெட் பால் டீம்ல பசங்களே ஜாயின் பண்ண மாட்டாங்க, ஏன் இருந்த பசங்களாம் கூட பயந்து ஓடி போயிடுறாங்க. இவளுக்கு நம்ம ஒரு முடிவு காட்டியே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான், இதை பத்தி நம்ம ஜி கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிலிப் சொல்லிடுறான். அதனால எல்லாரும் நீ சொல்றது கரெக்ட் தான், இதுக்கு நீ தான் சரியான ஆளு, உன்னை நம்பிதான் நம்ம பாஸ்கெட் பால் டீமே இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கோத்து விட்டுடுறாங்க. அவகிட்ட நேர்ல பேச பயந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அனுப்புறான். மென்ஸ் பாஸ்கெட் பால் டீம்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குடி, லவ் லெட்டர் நினைக்கிறேன் அப்படின்னு செய்யிட்டு கொடுக்கும். என்னது லவ் லெட்டரா, யாருக்கு அவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு வாங்கி படிக்கிறா. அதுல உனக்காக நான் மாடி மேல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு, நீ லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக ரொம்ப நேரம் கூட வெயிட் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்லி எழுதிருக்கும். சொன்னல லவ் லெட்டர் தான், ஆனா யார் அந்த தைரியமான பையன் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவ வந்ததுமே, டே பிலிப்ஸ் நீயா, உனக்கு என் மேல என்னமோ ஒரு ஃபீலிங் இருக்குன்னு அப்பத்துல இருந்து எனக்கு தெரியும்டா, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு செல்ல பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஒளர்ற, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் அவங்ககிட்ட வேற ஏதாவது சொல்ல வந்தேன். இங்க பாரு, பாஸ்கெட் பால் டீம்ல இருக்கவங்க யாருக்குமே உன்னை பிடிக்கல, தயவு செஞ்சு தப்பை தவறி கூட அந்த பாஸ்கெட் பால் டீம் பக்கம் வந்துடாத, உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, உன் தொல்லை என்னால தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் நீ என்னதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கா. தேவலாம ஓவரா பேசிட்டோமோ, என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே, அவளுக்கும் அச்சம் ஞானம் மடம் எல்லாமே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவட்டு சாரி கேட்க போறான். ஆனா அவ என்னன்னா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, உன் பேரு ஜேம்ஸ் தானே, நம்ம ஜேமின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுதான். நீ திருந்தவே மாட்டடி, எப்போதான் உன்னை மாத்திக்க போறேன்னு தெரியல, அதுவும் எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க, எல்லாரையும் விட்டு முதல்ல என்னதான் பால வச்சு அடிப்ப, அது இல்லாம எங்க போனாலும் எனக்கு கூடவே கூட்டிட்டு போவ, உன் தொண்டை தாங்க முடியல. மியூசிக் கிளப்ல லொரையில ஒரு பொண்ணு இருக்கா, அவ வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா, எனக்கு இன்சோமினியா இருக்கு, ஆனா அவரோட அழகான பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் நான் தூங்கிட்டேன், அந்த பொண்ணு ஒரு தேவதை மாதிரி, அவள் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு பிலிப் சொல்ல, என்னது என்ன சொன்ன, உனக்கு அவளை பிடிக்குமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்படியா சொன்ன, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வைக்கப்பட்டு ஓடி போயிடுறான். ஹீரோ அவளுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் போல, அதை கொடுக்கவும், என்னடா மேக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு யாரும் ஓப்பன் பண்ணி பாக்குறா. அதுல ஃபுல்லா பெயிண்டிங் தேவைப்படுற பொருள்லாம் இருக்கு, உனக்கு ஆயில் பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஜேம்ஸ்ட பேசிட்டு இருந்தது கேட்டேன், அதான் உனக்காக பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, பரவாயில்லையே ரொம்ப தேங்க்ஸ்டா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
அதுல ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கான். அதுல பார்த்தா அந்த மெயின் கேரக்டர் உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்காக தான் நான் ஆசைப்பட்டு வாங்கினேன், உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு இவன் எப்பயுமே அவன் மனசுக்குள்ள தோன்றதை தான் வரைவான். அப்ப இவன் நம்மளை பத்தி இப்படிதான் ஃபீல் பண்றான் போல அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரே பட்டாம்பூச்சியா பறகுது. அப்போ ஹீரோக்கு அந்த எடிட்டோரியல் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. ஹீரோன் பப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பா இல்லையா, அந்த வீடியோ பத்தி தான் பேசணும் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கும். நாளைக்கு நான் எடிட்டோரியல் ஆஃபீஸ் போகணும்னு சொல்றான். அப்ப சரி நானும் உன்னோட வரட்டுமான்னு கேட்க, நீ உன்னோட அசிஸ்டன்ட் தானே, நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நேற்று நடந்தது பத்திலாம் ஜெய் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போனா, அது மட்டும் இல்லாம எனக்கு சீக்கிரட் எல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்னடி பீட்டிக்கிறியா, என்ன கொடுத்தா ஒரு பையன் கிஃப்ட் கொடுத்தான், சீக்கிரட்டா மேல வர வச்சு ரொமான்டிக்கா பேசி கிஃப்ட்லாம் கொடுத்தான்னு சொல்லுவோம். யார் அந்த தைரியமான பையன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. வேற யாரு, பிலிப்ஸ் தான் சொல்லுவோம். என்னது அவனா, அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நம்ம மெசேஜ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கா. அதை பார்த்துட்டு ஐயோ என் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன், இப்ப நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குமோ இவன் அந்த கிளவுஸை போட்டுட்டு அங்க போற ஒரு கொசுவை அடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்ததுதான் ஐயோ கோவமா இருக்கா போல. இவ கையில மாட்டினது காலின்ற மாதிரி பயந்து ஓடி போயிடுறாங்க. இவளும் விடாம அவனை துரத்துட்டே போறா. அவன் கிட்ட க்ளோஸா போயிட்டு அப்ப நம்ம 2 பேரும் ஒரே ஏரியால தான் இருக்கும் போல அப்படின்னு இவன் சொல்லவும், இதெல்லாம் கொரியன் டிராமால ஹீரோ சொல்ற டைலாக், இதை போய் இவ சொல்லிட்டு இருக்காளேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப சடனா பிரேக் போடுவோம். இவன் பிலிப்ஸோட பேண்ட்டை பேச்சு விட்டுறா. அட பாவி, பொம்மை போட ட்ரௌசரா போட்டிருக்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு ஒரே ஷையா போயிடுது. இந்த வீக் நம்ம மூவி போலாமான்னு கேட்கவும், இல்ல நான் பிஸியா இருப்பேன்னு சொல்றான். நான் எந்த டேட் கூட சொல்லவே இல்லை அப்படின்னு இவ கேட்க, நீ எந்த டேட் சொன்னாலும் நான் பிஸியா தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ வெக்கப்படுறேன்னு எனக்கு புரியுதுடா, சரி நம்ம மூவி போயிட்டு லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பதில கேட்காமலே போயிடுறா. அதே சமயம் இங்க ஜேம்ஸ் ஒரு காமிக்க படிச்சிட்டு இருக்கான். அது ரொம்ப நல்லா இருக்கு போல, உங்க காமிக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட்க்கு மெசேஜ் பண்ணிருக்கான். அவங்க உடனே ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதை பார்த்தது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே அவங்க கிட்ட ஜாலியா சேட் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோக்கு அவங்க எடிட்டர் கால் பண்ணி திரும்ப குவிங்கி வந்துட்டான்னு சொல்றாரு. அதை கேட்டுதான் அவன் மாதிரி டென்ஷன் ஆயிடுறான். என்னடாச்சு, யாரு அந்த குவிங்கின்னு சொல்லி கேட்கும். அவன் சரியான சைக்கோ, இதுக்கு முன்னாடி என்னோட எடிட்டரா தான் இருந்தான், அதுக்கப்புறம் வேற ஒரு கம்பெனிக்கு மூவ் ஆயிட்டான், இப்ப திரும்பவும் இங்கே தான் வந்திருக்கான், அதுவும் பெரிய பொசிஷன்ல இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அனில் கராட்டினா ரொம்பவே பிடிக்கும், அதனால காமிக்ல எல்லா இடத்துலயும் அதை வரைய சொல்லி டார்ச்சர் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம என் காமிக்ல வர ஸ்டோரியை கூட அவன் மாத்தி விட்டுருவான். நான் கூட பரவாயில்ல, நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட எடிட்டர் அவன் தான். ஸோ அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான் தெரியுமா. அவகிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு வந்திருக்கான். அவளோட நியூ காமிக் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறா. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கே. அடுத்த சாப்டரை பார்த்தா ஹெட்டிங்லயே அந்த கொலை பண்ணவன் பேரை போட்டிருக்கு. என்னடா இது ட்விஸ்ட் இவ்வளவு சப்பையா முடிச்சிட்டீங்கன்ற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் அந்த குங்கியோட வேலை தான். இது மட்டும் கிடையாது, இந்த காமிக்ல ஒரு எலஃபென்ட்டை வரைய சொல்றான். இந்த புக்கே இம்மா தூண்டு இருக்கு, நான் எங்க போய் வரைய எடுத்துன்ற மாதிரி இந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கூட அவன் தான் மேனேஜ் பண்றான் போல. அதுல இவங்க காமிக்க பத்தி போடுறானோ இல்லையோ, அவன் போட்டோ தான் வளைச்சு போட்டுட்டு இருக்கான். சே, இதை பார்த்தா எனக்கே டென்ஷன் ஆகுது. உன்னால எப்படி பொறுமையா இருக்க முடியுதுன்னு கேட்க, என்ன பண்றது, நான் பிறந்ததுல இருந்து ரொம்ப அமைதியான பொண்ணு, என்னால எதுவும் பேச முடியாதுன்ற மாதிரி இருக்கா. என்ன ஆனாலும் சரி, அந்த குவிங்கியை நம்ம ஒரு கை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச வந்திருக்காங்க. அவ ஹீரோனை பார்த்துட்டு, யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் ஹீரோட பிளாக்கனிங் அசிஸ்டன்ட் சொல்றா. என்னது பிளாக்கனிங் அசிஸ்டண்டா, ஸ்கூல் படிக்கிற பொண்ணெல்லாம் போய் உன் கூட சேர்த்து வச்சிருக்கு பாத்தியா, இவர் கொடுமையா அவளும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாச்சி விட்டதுதான். அவன் என்ன ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் தாங்கிப்பேன், ஆனா உன்னையும் கலாச்சி விட்டான்ல அப்படின்னு ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. ஓகே பரவாயில்ல, உன் எமோஷனை கொஞ்சம் கம்மி பண்ணு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட காமிக்கு இப்ப நல்லாவே போகல, அதனால இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இப்ப வேர்ல்டு வார் வர மாதிரி, இல்லனா ஜாம்பிஸ் வர மாதிரி அதுல போடு. அதுவும் இல்லனா இந்த அனில் கரடி ஏலியனா வர மாதிரி எல்லாம் போட்டா நல்லா இருக்கும்னு அவன் சொல்லுவோம். என்ன நீ ரொம்ப ஓவரா போற, ஒரு எடிட்டரா அந்த ஆர்டிஸ்ட்க்கு நீ ஸ்பேஸ் கொடுக்கணும், ஆனா நீ அதை கொடுக்க மாட்டற. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல, ஏன் நில ஒரு மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ணாம பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒரே பெருமையா இருக்கு, பா இவ இவ்வளவு பேசுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை பண்ற மாதிரி இருக்கான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோனோட அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு ஆக்சுவலா நம்ம ஹீரோன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் போல, ஒரு சில காமிக்ஸ் நல்லா இருக்க விஷயமும் நல்லா இல்லாத விஷயத்தையுமே சொல்வா போல. இதுல ஹீரோ பார்த்து கிழிச்சிருப்பா இல்லையா, அதை பார்த்துட்டு இவன் உன் காமிக் நல்லா இல்லைங்கிறதுக்காக தான் இத்தனை பேர் அவ வீடியோ லைக் பண்ணிருக்காங்க, நீ வாட்ச் சேஞ்சஸ் பண்ணி ஆகணும்னு அவன் சொல்லுவோம். நம்ம ஹீரோன்றது எந்த பதிலும் இல்ல, எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க எஸ்கேப் ஆயிடுறா. பாத்தியா உன் அசிஸ்டன்ட்டே இதை ஒத்துக்கிறா போல அப்படின்னு குவிங்கி கலாச்சிட்டு இருக்கான். சே, என்னடா இந்த வீடியோ இவ்வளவு தூரம் போயிடுச்சு, பேசாம டெலீட் பண்ணி விட்டுருக்கலாம் போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பயந்து போயிருக்கா. அவ வெளியே வந்ததுமே, உனக்கு இப்ப பரவாயில்லையா, நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் உடனே வந்துட்டேன். அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. சரி வா, நானே உன்னை வீட்டுல டிராப் பண்ணு சொல்லி கூட்டிட்டு வரான். நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோனுக்கு ஒரே கில்ட்டா இருக்கு, அவன் எவ்வளவு ஹர்ட்டா இருப்பான். அந்த வீடியோ நான் தான் அப்லோட் பண்ற உண்மையை நான் அவன்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு ஹீரோக்கு கால் பண்றா. நல்ல வேலை நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன், வீடியோல அந்த பொண்ணு சொன்னது கரெக்ட் தான், என் காமிக்ல நிறைய குறைகள் இருக்கு, அதை நான் சேஞ்ச் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். பாவம் இவன் ரொம்ப ஹர்ட்டா இருக்கான்.
இருக்கான் போல. இன்னைக்கு இல்ல என்ன நாளைக்கு நம்ம உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. அவன் என்னன்னா ரவுடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வித்தியாசமா கெட்ட போட்டிருக்கான். அவன் மட்டும் இல்லாம கூட ஜேம்ஸ் வேற சேர்த்து வச்சிருக்கான் போல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும். என்னம்மா கண்ணு, நான் எவ்வளவு பெரிய டான் தெரியுமா, எனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டா அப்படின்னு டைலாக் சொல்லிட்டு அப்படி நடந்து போயிடறானுங்க. போனவனுங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் ரிட்டர்ன் போட்டு வராங்க. என்னடா பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கோம். நாங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா லூஸ் மாதிரி பண்றீங்கன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு சொன்னது கரெக்ட் தான், என் காமிக் ரொம்ப போரா போகுது, ஸோ அதனால டிஃப்ரெண்டா ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ரவுடித்தனமான பையன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, ஸோ அதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாறி இருக்கும். இன்னைக்கு நான் குளிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, நான் கூட பல்லு தேய்க்காமலே வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னடா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எல்கேஜி பசங்களே பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியா அப்போ இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கிளாஸ் கட் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி குதிச்சிட்டு இருக்கானுங்க. அட கடவுளே, இவனுங்க வச்சு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல, தயவு செஞ்சு அமைதியா வாங்கடன்னு பிடிச்சி இழுத்துட்டு வரா. நான் இது வரைக்கும் ரவுடித்தனமா இருந்ததே கிடையாது, அதனால ரவுடித்தனமா இருக்க பசங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பாவம் ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உருவாக்கணும்னா ரியல் லைஃப்ல அப்படி இருக்கவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய கேமிங் எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. அங்க இருக்கவனுங்க பார்த்தா எல்லாருமே ரவுடித்தனமா இருக்கானுங்க. அங்க ஒரு பையனை பார்த்துட்டு இவன் பார்க்க கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல வேணாம் வேணாம், அவனுக்கு நிறைய மசில்ஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம அவன்கிட்ட போக வேணான்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு தாத்தா பார்த்துட்டு இந்த பையன் கரெக்டா இருப்பான்னு சொல்லவும், அவர் வயசான தாத்தாடா, இந்த அளவு பழைய ஆளுங்களெல்லாம் நம்ப முடியாது, சட்டுன்னு மண்டையில இருக்க மசாலா எடுத்தாலும் எடுத்துருவாங்கன்ற மாதிரி பயந்து போயிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த ஆள் பார்க்க கொஞ்சம் அமைதியான கேரக்டர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கோத்து விட்டுடுறா. அவன் பார்த்தா ஒரு பெரிய கேங்கோடைய தலைவன் போல, சும்மா இல்லாம மண்டையில போய் தட்டவும், டேய் எவ்வளவு திமிரு இருந்தா என் மேல தட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிடுறான். இவன் பெரிய கேங்ஸ்டர் போல, அவனுக்குன்னு 2 அடியாள்லாம் வேற இருக்காங்க. டேய் யாரா நீ, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பாஸோட மண்டை மேல தட்டுவ, தைரியமான ஆம்பளையா இருந்தா ஒன்னா நினைச்சுக்கலாம் வாடான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒரே பயமாயி போயிடுது. அட கடவுளே, என்னடா பண்றதுன்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்க கிட்ட நம்ம எப்படா சண்டை போடுறதுன்னு பயத்துல இருந்தா இவனுக்கு கேம் தான் சொல்லியிருப்பானுங்க போல. இல்ல அந்த ரவுடி கேங் தான் வின் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்லோவா ஓட்டிட்டு இருக்கான். ஏன்னா வின் பண்ணிட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கோம். டேய் நாங்க மேட்சை முடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சுடா, இப்போ போய் வின் பண்ணிட்டேன்னு கத்திட்டு இருக்க, உனக்கு முன்னாடி நாங்க வின் பண்ணிட்டோம், அப்ப இந்த கேம்ல நாங்க தான் வின்னர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன வளர்றீங்க நீங்க, இந்த கேம்ல டிராபிக் ரூல்ஸை கூட மதிக்கல, அதை விட முக்கியமா பாவமா நடந்து போயிட்டு இருந்த ஒரு பாட்டி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டீங்க, நீங்க நிறைய ரூல்ஸ் மீறி இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃபைன் போட்டுருப்பாங்க, சோ கண்டிப்பா நீங்க இந்த கேம்ல தோத்துருப்பீங்க, சோ கண்டிப்பா நீங்க தான் இந்த கேம்ல அவுட் அப்படின்னு ஹீரோ சொன்னதுதான். பரவாயில்ல, நம்ம பையன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. ஆமாம் பாஸ், இவன் சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம சரியான முட்டாளுங்க அப்படின்னு இவங்க சொல்லவும், டே லூசாடா நீ, அவன் தான் லாஜிக்கே இல்லாம பேசுறானா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற, உங்களெல்லாம் வச்சுக்கு நான் என்னதான் பண்ண போறணும்ன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். முதல்ல அவங்க 2 பேரும் புடிங்கடான்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயினும், ஹாய் ப்ரோ, நாங்க தெரியாம உங்ககிட்ட வந்துட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி பதட்டத்துல இங்கிலீஷ்ல உணரவும், பாஸ் இவங்க ஃபாரினர்ஸ் போல பாஸ், பாவம் மன்னிச்சு விட்டுலாமே அப்படின்னு அவனுக்கு சொல்ல, டேய் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாடா இவங்க ஃபாரினர் மாதிரி தர்றானுங்க, என் கூட இருக்கவனுங்க பூரா போயவங்களும் முட்டாளுங்களா இருக்கானுங்களே, முதல்ல அவங்கள பிடிங்கன்னு சொல்லி வெரைட்டி துரத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயந்து ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். ஹீரோயின் தெரியாம ஹீரோட கை மேலே கேட்டு சாத்திடுறா. அதுல பாவனோட ரைட் ஹேண்ட் செமையா அடிபட்டுருது. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஒரு பொம்மை கிளப்பி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனுங்களும் சுத்தி தேடிட்டு, சரி வாங்க டைம் ஆயிடுச்சு, மறுபடியும் போய் மேட்சை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னால தானே உன் கையில எவ்வளவு அடிபட்டுச்சு, உனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் எவ்வளவு முக்கியம், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி நம்ம ஹீரோன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் ஓகே பரவாயில்ல, அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த நான் காப்பாத்திட்டல, அது போதும்னு சொல்றான். நம்மளை பத்தி தான் இவன் சொல்றானோ அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரே பெருமையா இருக்கு. ஆனா அவன் என்னன்னா, நல்ல வேலை டிராஃப்ட்டுக்கு ஒன்றும் ஆகல, இன்னைக்கு சப்மிட் பண்ணலாம் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல, அடப்பாவி இவன் திருந்தவே மாட்டான் பண்ற மாதிரி இருக்கா. பாவம் அவன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டதுனால அவனுக்கு நிறைய ப்ராப்ளம், அது இல்லாம இப்ப என்னால தான் அவன் கை அடிபட்டுருச்சு, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே சொல்லி யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு ஐடியா வருது. வீடியோல அந்த பொண்ணு நம்ம காமிக்ல போன் யூஸ் பண்ணாம எப்படி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு கேட்டாங்கல்ல, போன் இல்லாம மனுஷங்களால வாழ முடியும் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், அதனால நாளைக்கு ஃபுல்லா நம்ம போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒத்துக்கிறாங்க. நாங்க நாளைக்கு ஃபுல்லா போனே யூஸ் பண்ண போறது இல்ல, அதனால நாளைக்கு நீ எனக்கு டெக்ஸ்டோ காலோ பண்ணாதுன்னு சொல்லி ஜிக்கு மெசேஜ் பண்ணி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அவ, நாளைக்கு நம்ம மூவி போலாம், உனக்காக நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஒரு மால்ல வெயிட் பண்ணுவேன், மறக்காம உன் போனை மட்டும் கொண்டு வந்துடாத, நாளைக்கு நோ போன் சேலஞ்சுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே பாவம் போன் இல்லாம ஒருத்தர் எங்க இருக்காங்கன்னு தெரியாம சுத்தி தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோன்னு தேடிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பிலிப்ஸ் ஜி எங்க போனான்னு தெரியாம சுத்தி தேடிட்டு இருக்கான். அப்போ ஜி மைக்ல போய், டே பிலிப்ஸ் வாங்க மாட்டே, உனக்காக இந்த பபிள்ஸ் விக்கிற இடத்துல தான் இருக்க வான்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. எதுக்கு இப்படி மைக்க போட்டு கத்திட்டு இருக்க, நான் சின்ன பையனா, இது திருவிழால காணாம போன மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு புடிச்சு திட்டிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து ஒன்னதான் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவ கையை காலை வச்சு சும்மா இல்லாம பாவம் மேல காலு கைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிலிப்ஸ் மேலே தூங்கிடுறா. எழுந்ததுக்கு அப்புறம் என் மேல படுத்திருக்கிறத பார்த்து
பார்த்து ஷை ஆயிடுவாள். பாவம் அவ எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவ என்னன்னா எழுந்துட்டு கேஷுவலா மறுபடியும் அவன் மேலே படுத்து தூங்கிடுறா. சே, ஒரு நிமிஷம் போய் இவ்வளவு பொம்பளை புள்ளன்னு நினைச்சிட்டேன் பாரு, இவெல்லாம் திருந்தவே மாட்டாப்பான்ற மாதிரி இருக்கான். இந்த மூவி நல்லா இருந்ததுல, இதேமே நம்ம நாளைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். போதும் நிறுத்து, என்னால சுத்தமா முடியல. என்ன எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துற? என்ன எவ்வளவு வேணா காயப்படுத்தலாம், ஆனா அதுக்கு நான் இதெல்லாம் நினைச்சு சோர்ந்து போயிட மாட்டேன். இனிமே நீ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு திட்டி விட்டுட்டு போயிடுறான். அதே சமயம் எங்க நம்ம ஹீரோயின் எங்கன்னு தெரியாம சுத்தி தேடிட்டு இருக்கான். அப்ப ஒருத்தர் என்ன பார்த்துட்டு முடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும். என் ஃப்ரெண்ட காணுங்க, அதான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்றான். நீ வேணா அவளை கால் பண்ணி பாருன்னு சொல்லவும், இல்லங்க என்கிட்ட போன் இல்ல, அவகிட்ட கூட போன் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, என்கிட்ட போன் இருக்கு, இது புது மாடல்பா, லேட்டஸ்டா தான் லான்ச் ஆச்சு அப்படின்னு உனக்கு இது வேணும்னு சொல்லி ஹீரோட்ட கொடுக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். டே, என் போனை திருடிட்டு எங்கடா போற அப்படின்னு காத்துனது போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க, இவனுக்கு எவ்வளவு திமிருந்தா என் போனை திருடி போவான் அப்படின்னு இவர் சொல்லவும், நான் ஒன்னும் திருடல, இவர் தான் வேணுமான்னு கேட்டா அதான் வேணும்னு, இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டேய், நான் என்ன உனக்கு ஃப்ரீயா கொடுத்தேன்? நான் போன் விற்கிறேன் வேண்டா, நானே பிளாக்ல வாங்கி வித்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் இல்லீகலா தான் வித்துட்டு இருக்காரு போல. அதை பார்த்துட்டு போலீஸ்காரங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் பா தம்பி, கொஞ்ச நாளா இல்லீகலா யாருக்கும் தெரியாம பிளாக்ல வாங்கி போன் வித்துட்டு இருக்காங்க, உன்னால தான் இவங்களை பிடிக்க முடிஞ்சது. உன்ன மாரி நாட்டுக்கு 4 பேர் இருந்தாலே போதும், நம்ம நாடு வல்லரசு ஆயிடும் அப்படின்னு அவன் ஒண்ணுமே பண்ணாம பாராட்டு வாங்கிட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோயின் அவனை தேடி தேடி பாவம் டயர்ட் ஆயிடுறா. ஐயோ அம்மா பசிக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஷாப்குள்ள போனா அங்க நம்ம ஹீரோ இருக்கான். உனக்கு கேக் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா நீங்க வருவேன்னு நினைச்சா, ஆனா அதுக்கேத்த மாதிரி வந்துட்டேன், அதனால உனக்கு ஆல்ரெடி கேக் வாங்கி வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு அவளுக்கு வாங்கி கொடுக்கவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பாரு, எனக்காகலாம் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கா. அவனுக்குமே ஒரு கேக் வாங்கி வச்சிருக்கான் போல, ஆனா அவளை விட வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அட கஞ்ச பீஷ்னாரின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. மொத்தம் 500 ரூபாய் ஆச்சு அப்படின்னு காசு கேட்டா, ஐயோ என்கிட்ட காசு இல்லடி, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஹீரோன்ட்ட கேட்டுட்டு இருக்கான். என்கிட்ட கூட இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே பரவாயில்ல சார், நம்ம கடையில ஜிபே போன் பே என்ன பே வேணா நீங்க பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லவும், என்னது ஜிபேயா? இல்லைங்க என்கிட்ட போன் இல்ல, அதுக்கு பதிலா நம்ம பேட்டர் சிஸ்டமே ட்ரை பண்ணலாமே, அதாவது பொருளுக்கு பொருள் மாத்திக்கலாம். நான் பெரிய காமிக் ஆர்டிஸ்ட், இந்த கேக் விலையை விட ஆட்டோகிராஃப் ரொம்ப ரேட்டு போகும், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறான். எப்படி சார், நீங்களே வெளியே போயிடுறீங்களா இல்ல நாங்களே கழுத்து பிடிச்சி வெளியே தட்டுமா அப்படின்னு செக்ரட்டரியை விட்டு வெளியே துரத்தி அனுப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கோம். உனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட வாங்கி தர முடியல, நம்ம இந்த சேலஞ்சை தோத்துருவோம் போலன்ற மாதிரி ஹீரோ ஃபீலிங்கா இருக்கான். நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு, நம்ம அதை வச்சு வாங்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா அங்கேயுமே அவங்க உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்க, போன் எல்லாம் ஒரு மனுஷன் உயிரோட வாழ முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்ன மன்னிச்சிடு, என்னால் தானே இன்னைக்கு ஃபுல்லா நீ ஒழுங்கா சாப்பிட கூட முடியல அப்படின்னு ஹீரோ சொல்ல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நம்ம போன் இல்லாம ஒன் டே எப்படி சர்வே பண்ணிட்டோம்ல, அதுவும் நம்ம கையில போன் இல்லாததுனால தான் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம், இதுவே சக்சஸ்ஃபுல் ஆன மாதிரி தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா நானும் இன்னைக்கு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஆமா இந்த ஜேம்ஸ் பையன் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு இருக்காங்க. பாவம் அவனை போலீஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க. பேக்ல போனை வித்தவங்க கிட்ட வாங்கியிருப்பான் போல, அதனால இவனை அக்யூஸ்ட் நினைச்சு பிடிச்சி வச்சிருக்காங்க. எப்படியோ ஹீரோயினை ஓடி வந்து அவனை காப்பாத்துறாங்க. வீடியோல அந்த பொண்ணு சொன்னது கரெக்ட் தான், என் காமிக்ல எதுவுமே லாஜிக்கலா இல்ல அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி ரொம்ப டவுனா ஃபீல் பண்றான். இது கேட்கும் ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால உண்மையை ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுதான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. என் ஸ்டாப்பிங் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் எஸ்கேப் ஆயிடுறான். இவன் திட்ட போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செமையா பயந்து போயிருக்கா. ஆனா அவன் என்னன்னா, ஆக்சுவலா நான் உன்னோட பெரிய ஃபேன், உனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நான் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீ எப்பயுமே ஜென்யூனா இருப்ப, ஒரு காமிக்ல இருக்க நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் கரெக்டா சொல்லுவேன், நான் உன்னோட பெரிய ஃபேன், உனக்கு ஒரு வாட்டி நான் மெசேஜ் கூட சென்ட் பண்ணேன், ஆனா அது ஒழுங்கா டெலிவர் ஆகல அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி இப்பதான் அந்த பொண்ணு நீன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, நம்ம 2 பேரும் ஃப்ராங்கா இருக்கலாம். நீ அந்த வீடியோல என்னோட மெயின் கேரக்டரோட ஸ்மைல் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னேன், ஆனா இங்க பாரு நான் நிறைய டிஃப்ரெண்டான ஸ்மைல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் எதுவுமே இல்ல, ஆக்சுவலா உன்னால தான் நான் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணேன், உன்னால தான் என் காமிக்க வேற மாறி இருக்கு, நீ கூடவே இருந்தா கண்டிப்பா நம்ம காமிக் நல்லா ரீச் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோட காமிக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸா வர ஆரம்பிச்சிடுது, நிறைய ஃபேன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவ ஹீரோக்கு கால் பண்ணி, பேசாம நான் வேணா உன் காமிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுமா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் வேணாம், உன்னோட வீடியோல எனக்கு பிடிச்ச விஷயமே ஜென்யூனானது தான், இப்போ நீ என்னோட பிளாக் அண்டிங் அசிஸ்டன்ட் வேற, எனக்காக இது செய்யற மாதிரி இருக்கும், நீ ஃபேன்ஸ்க்கு ஜென்யூனா இருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோ திடீர்னு ஹீரோனுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கான். இவ உடனே அவனை பார்க்கறதுக்கு இங்கு வாங்கிட்டு ஓடி வந்திருக்கா. என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா? நான் இன்னும் இங்கு போடுறத காலி ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். சரி நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் போய் உனக்கு டேஸ்டா சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போயிட்டு ஒரு வழி ஆக்கி வச்சிருக்கா. அதே சமயம் இங்க அந்த சீனியரோட பேக்ல இருந்து நம்ம ஹீரோட காமிக் விழுது. அதை லூடோ பார்த்துட்டு, என்ன இவரு கேர்ள் காமிக்லாம் படிக்கிறாரு அப்படின்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஹீரோயின் கேரக்டர் பேசுற எல்லா டைலாக்குமே மார்க் பண்ணி வச்சிருக்கான். அட கடவுளே, அப்போ இவன் அப்படிப்பட்ட பையனா, இவனுக்கு பொண்ணா மாறணும்னு தான் ஆசையா, இது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு அந்த சீனியர்கிட்ட போய், இங்க பாருங்க சீனியர், நீங்க எப்படி உணர்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது, இது புது ஜென்ரேஷன், யாரும் அந்த காலத்து ஆள மாதிரி இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் தோணுதோ போட்டுக்கோங்க அப்படின்னு கேர்ள்ஸ் ஸ்கர்ட் எடுத்துட்டு கொடுக்கவும், என்ன இந்த பொண்ணுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி
டென்ஷனா இருக்கான். இல்லனா உங்களுக்கு ஏன் ட்ரெஸ் வேணா கூட போட்டுக்கோங்க, நம்ம டிராமால நீங்க ஹீரோயின் கேரக்டரா கூட ஆக்ட் பண்ணலாம், உங்களுக்கு நான் ஹீரோவா ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு டயலாக் விட்டுட்டு இருக்கும். ஹீரோ கிட்ட இருந்து எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. உன்னை நான் அப்புறமா வச்சுக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் தெரியாம காத்துட்டு கீழே விழுந்துடுறான். நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. ஓய் ஒழுங்குமதே கீழே இறக்கி விடுறி, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, இத்தனை வருஷம் கட்டி காத்த என்னோட மரியாதை எல்லாம் போச்சு அப்படின்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டு நான் அப்புறமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதே சமயம் இங்க ஜி ஒரு மாதிரி கண்ணை சொருகிட்டே போறா. ஒருவேளை நம்ம போன வாட்டி திட்டது நினைச்சுதான் அழுதுட்டே போறாளோ. சே பாவம் அவ, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ மெசேஜ் பண்றான். அப்போ ஹீரோ இவனுக்குமே எமர்ஜென்சி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். இவனும் அவனை பார்க்க தான் வந்துடுறான். ஆக்சுவலி இவன் தூங்கி எழுந்து கண்ணு சொருகிட்டு இருக்கா போல, பயப்புல தப்பா நினைச்சுக்கிட்டான். இங்க நம்ம ஹீரோயின் சமைக்கிறன்ற கிச்சனை கண்டராவே ஆக்கி வச்சிருக்கா. அது இல்லாம ஹீரோக்கு இஞ்சி சூப்புன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். என்ன தெரியுது, இஞ்சி சூப்புன்ற இஞ்சியே காணும் அப்படின்னு கேட்க, இஞ்சி தீஞ்சு போச்சு அதான் தூக்கி போட்டுட்டேன், இது வெறும் சுட தண்ணி தான் கூடி உடம்புக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சீனியரா பிலிப்ஸை கூட இங்கு தான் காலி ஆச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு ஓடி வந்திருக்கானுங்க. என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் கோல்டு தான். சரி வாங்க நம்ம மறுபடியும் காமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், நான் வேற நாளைக்கே சென்ட் பண்ணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. என்ன வளர்ற நீ, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ரெஸ்டட், நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நீ எப்பத்துல இருந்து ஹீரோக்கு அசிஸ்டன்ட் ஆன, இது எங்களுக்கு தெரியாம போச்சுன்னு பிலிப்ஸ்ட கேட்க, அது நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன், நான் இந்த தொழிலுக்கு புதுசு, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எப்படியும் 3 பேரும் சேர்ந்து ஒரு டிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதே சமயம் இங்க நம்ம ஜேம்ஸ் இன்னும் அவனோட ஆன்லைன் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட எமர்ஜென்சி மெசேஜ் பார்த்துட்டு இப்பதான் ஓடி வந்திருக்கான். நேரா மச்சான் இங்க காலி ஆயிடுச்சா, உனக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க கிரியேட் பண்ண டிரா பார்த்தா ரொம்ப கன்றாவியா இருக்கு, இதெல்லாம் சென்ட் பண்ண இருக்கிற ஃபேன்ஸ் கூட போயிடுவாங்க அப்படின்னு அவன் டேரக்ட் கால் பண்ணி நான் வேணா 2 நாள் கழிச்சு சென்ட் பண்ணிட்டு சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுறான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா இவங்க காமிக் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், இதை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும், எங்க போலாம்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஷாப்பிங் மால் இல்ல தீம் பார்க் போலாம் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, இல்ல அங்கெல்லாம் வேண்டாம், நம்ம பீச் போலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே எல்லாரும் பீச்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். என்னடா இது, எப்ப பார்த்தாலும் அவ சொன்னதே ஓகே சொல்லிடுற, ஏன் நான் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு ஜேம்ஸ் கத்திட்டு இருக்கான். இருந்துமே யாரும் அவனுக்கு கண்டுக்கிற மாதிரியே தெரியல. சரி ஓகே, ஏதோ நீங்க எல்லாம் கெஞ்சுறீங்கன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டயலாக் விட்டுட்டு இருக்கான். இங்க லூடோவும் ஜியும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. லூடோ பார்த்துட்டு பிலிப்ஸ் ஒரு பையன் தப்பா நினைச்சுக்கிறான். இது யாரு புதுசா இருக்கான், ஜியோட பாய் ஃப்ரெண்டா, பார்த்தாலே பிளே பாய் மாதிரி இருக்கான், இவன் ஏதாவது ஜி கிட்ட தப்பா நடந்துப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து, ஜி எப்படி இருக்க, உன் பேக் கூட நானே வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜி இந்த ஸ்விம் சூட் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு லூடோ கிட்ட கொடுக்க, இந்த காலத்துல பசங்க இது கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, நானும் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்றான். என்னடா இவன் லூஸ் ஆயிட்டானா, இதை எப்படி இவன் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. பீச்சுக்கு இப்ப எல்லாருமே வந்திருக்காங்க. ஜேம்ஸும் ஹீரோயினும் வந்திருக்கவும் ஹீரோ அவங்கள பிக்கப் பண்ற மாதிரியே வரான். அவன் என்ன நோக்கி தான் வரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜேம்ஸ் நினைச்சிட்டு இருக்க. ஹீரோயின் நம்மளதான் பார்க்க வரான் போலன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் என்னன்னா அவனோட கேமரா வாங்க தான் வந்திருக்கான். டேய் உன் கண்ணு மட்டும் ஒரு அழகான பையன் இருக்கான், உன் கண்ணுக்கு தெரியல, வந்து என் லக்கேஜ் வாங்கிட்டு போக மாட்டியா அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு போயிட்டு ஹீரோட லக்கேஜ் வாங்கிட்டு வரான். யாருக்குமே என் மேல பாசமே இல்ல, யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும். பிலிப்ஸ் ஓடி வந்து, சீனியர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்களேன்னு சொல்லி ஐஸ் வச்சிட்டு இருக்கான். ஹீரோனோட ஹெட்செட் பிஞ்சு போயிடுது போல, நீ வேணா என்னோட ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோயா அப்படின்னு ஹீரோ கொடுக்கவும், அதுல ஹீரோனுக்கு பிடிச்ச ஒரு சாங் ஓடுது போல. இது என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லவும், ஆக்சுவலா நீ அந்த வீடியோஸ்ல இந்த சாங்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருந்த, ஸோ அதுலேருந்து இது என் ஃபேவரட் சாங் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்டா இருக்கு. எப்படியோ பீச்சுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ சும்மா இல்லாம இங்க இருக்க ஒரு சில கேரக்டரை வச்சு நான் காமிக்ல யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு, இங்க பாருங்க இந்த பையன் என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் கோத்து விட, டே உனக்கு எவ்வளவு திமிருந்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ எடுப்ப அப்படின்னு பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலா நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் போட்டோ எடுக்கல, இங்க இருக்க எல்லாரோட கேர்ள் ஃப்ரெண்டே போட்டோ எடுத்திருக்கேன், நீங்க வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவும், அங்க இருக்க எல்லா கூட்டமும் அவங்க நோக்கி வர ஆரம்பிச்சிருது. டே வாய முர்ரா வாடா இங்கிருந்து எஸ்கேப் ஆகிடல அப்படின்னு நம்ம ஹீரோன் சிக்னல் கொடுத்துட்டு இருக்க. அதை கூட கண்டுக்காம அவன் டைலாகா விட்டுட்டு இருக்கான். முதல்ல இவனை பிடிங்கடா, இவனுக்கு எவ்வளவு திமிருந்தா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை போட்டோ எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேறி கொண்டு துரத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பயந்து ஒரு பிரிட்ஜு கீழே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தெரியாம நம்ம ஹீரோயின் கீழே விழ போகவும் ஹீரோ அவளை பிடிச்சிடுறான். அப்படியே அவகிட்ட கிஸ் பண்ற மாதிரியே போறான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பா கடைசியே எப்படியாவது என் ஃபீலிங்ஸ் இவன் புரிஞ்சுக்கிறானே அப்படின்னு ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் என்னன்னா அவன் மூஞ்சி மேலேயே தும்பிடுறா. பாவம் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே வீணா போயிடுது. அதே சமயம் இங்க ஒரு முள் இருக்கு, அதை ஜி மிதிக்க போகும். அவளை காப்பாத்துறன்ற பேர்ல பிலிப்ஸ் பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்திருக்கான். இவன் இன்னமும் லூடோ பையன் நினைச்சிட்டு இருக்கான் போல. ஹேண்ட்ஸமா ஒரு பையன் இருந்தால அவன் ஜியோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கவும், யாருக்கட அவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு ஆர்வமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கூட மெட்டீரியல் புதுசா ஒரு பையன் கிடைச்சிட்டான் போல சொல்லிட்டு ஆர்வமா இருக்கான். அதான் சீனியர் கூட பஸ்ல உட்காந்துட்டு வந்தாரு அவருன்னு சொல்லவும், அடைச்சி லூடோ கடை எவ்வளவு சீனு, நான் இன்னும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சே லூடோ ஒரு பொண்ணு தானா, நான் என்னவோ ஜியோட பாய் ஃப்ரெண்ட் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு அந்த லொரேலையோட மியூசிக் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஜி பாடின பாட்டு, அதை கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுறான்.
அப்போ ஜி அங்க வந்து காலையில ரொம்ப ஸ்வீட் அண்ட் கியூட்டா இருக்கான், இப்ப எப்படி கொரட்டை விடுறான் பாரு அப்படின்னு அவனை எழுப்ப ட்ரை பண்றா. ஆனா அவன் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அப்படி என்ன சாங் கேட்கறான் தெரியலையே அப்படின்னு அவன் கிட்ட க்ளோஸா போய் கேட்கறா. இது அவ பாடின பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம பாட்டை தான் கேட்கறானா அப்படின்னு இவன் லொரல பார்த்து சொல்லியிருப்பான் இல்லையா, அவ வாய்ஸ் நல்லா ஏஞ்சல் மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் கிட்ட க்ளோஸா கிஸ் பண்ற மாதிரியே போறா. அப்போ அவன் அதனை பார்த்தேன், ஜிஏ மாதிரி ஒரு பொண்ணுக்குலாம் எவனுக்கு பிடிக்கும், அவெல்லாம் சரியான சைக்கோ அப்படின்னு தூக்கத்துல வளரவும், உனக்கு எவ்வளவு தெம்பு இருந்தா என்ன பத்தி தப்பா பேசுவ அப்படின்னு ஒரு சவுண்டான சாங்கை வச்சு விட்டு வந்துடுறா. ஏய் எதுக்கடி இப்படி லூஸ் மாதிரி பண்ற அப்படின்னு தூக்கத்தை பயந்து போய் எழுந்து கேட்கவும், உனக்கு எவ்வளவு தெம்பு இருந்தா அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்வ அப்படின்னு இவ கேட்க, அப்படின்னு நீ சொன்ன மாதிரி கேட்டுட்டு இருக்கான். என்ன சொன்னு கூட தெரியாதா, உனக்கு எவ்வளவு தெம்பு இருக்கும்னு சொல்லிட்டு அவனை ஓட விரட்டிட்டு இருக்கா. அப்போ உங்க சீனியர் எனக்கு பசங்களுக்கு இதே வேலையா போச்சுப்பான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். லுடோ நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பா போல. என்னடா வாரன்னு சொன்னவ இன்னும் ஆளை காணோம், எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். கொஞ்ச நேரம் தனிமையை ரசிப்போம், அது இல்லாம இப்ப காலேஜ் ஆனிவர்சரி வரப்போகுது, அதுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்டா கிரியேட் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு நல்ல ஸ்கிரிப்டா கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். அவனுக்கு லூடோ பத்தின ஞாபகமாவே இருக்கு. நம்ம எதுக்கு இப்ப அவளை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அப்போ வைபோல ஒரு ஸ்டோரி போட்டு வச்சிருக்கா. அதுல சீனியர் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட எடுத்த போட்டோ தான் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கா போல. இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான்ல, இந்த ஆளோட எனக்கு டிராமா நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு இருக்கிறத பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு, என்னைக்குமே என்னால உன்னோட டிராமா ஆக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் எங்க பார்த்தா லூடோவையும் ஜேம்ஸும் நிறைய பொண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயந்து ஒரு இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. டேய் உன் போனு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூடன்னு சொல்லி வாங்கி என்ன மன்னிச்சிடுங்க சீனியர், என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் உங்களை மீட் பண்ண முடியல, நான் இனிமே நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நானும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவனை ஒரு நல்ல மேல் லீடர் ஆக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுமும் ஜி அவன் மேல கோவமா தான் இருக்கா போல. அவனை டார்ச்சர் பண்றதுக்காகவே நிறைய ஸ்நாக்ஸ் அவன் வந்து கொடுத்து சாப்பிட சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. எதுக்கு இப்படி பண்ற, நான் அப்படின்னு தாண்டி தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்கும். தூங்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல வரவும், நீயே கண்டுபிடிச்சுக்க போடா அப்படின்னு திட்டி விட்டுட்டு போயிடுறா. அதே சமயம் இங்க ஒரு கப்பிள்ஸ் ஒரே ஜூஸ் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்க வந்து உனக்கு கேண்டி வேணுமான்னு ஹீரோட்ட கேட்கும். அவன் சட்டில ஹீரோயின் எடுத்து சாப்பிட்டுடுறான். ஆக்சுவலா நான் உனக்கு வேற வாங்கட்டுமான்னு கேட்க தான் வந்தேன், ஆனா நீ தப்பா நினைச்சுக்கிட்ட அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. இன்னைக்கு நிறைய நட்சத்திரம் இருக்குல்ல, எல்லாமே பிரைட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு அவளை ஃபெரி வேலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோனை முதல்ல அனுப்பிடுறாங்க. எங்க அவ என்னோட தான் வந்தா, நானும் அவளை ஒன்னா போகட்டுமான்னு கேட்கும். எப்ப அதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, அந்த பொண்ணை ஆல்ரெடி முன்னாடி அனுப்பிச்சாச்சு, நீ தனியா தான் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு மேல இருந்துட்டு ஹீரோ பார்த்து ஹாய் காமிச்சு கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கா. இங்க பாரு நான் போட்டோ எடுக்கணும், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுன்னு சொல்லி டிரா பண்ணுவோம். நம்ம ஹீரோயின் அழகா சிரிக்கிறா. பரவாயில்ல, நம்ம என்ன சொல்லாத புரிஞ்சுக்கிறா. சரி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போடு, லிப்ஸ்டிக் கம்மியா இருக்குன்னு சொல்லவும் இவ்வளவு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு போஸ்ட் கொடுக்குறா. என்ன இவன் என்ன மட்டும் தனியா எடுத்துட்டு இருக்கான், ரெண்டு பேரும் எடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு இவ்வளவு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாமான்னு சொல்லி டிரா பண்ணிட்டு இருக்கோம். அவன் கரெக்டா அந்த பக்கம் ஹார்ட் வரையறான். அப்படியே அது ரெண்டும் மேட்ச் ஆயிடுது. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து கியூட்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. நேற்று நடந்ததெல்லாம் வச்சு ஹீரோ டிராஃப்ட் மாதிரி டிரா பண்ணிருக்கான். அதை பார்த்தது நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. ஆக்சுவலா நான் எப்பவுமே ரொமான்டிக்கான விஷயத்தெல்லாம் பார்த்தா உடனே வரைஞ்சிருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அப்ப நேற்று நடந்தது அவன் ஸ்பெஷலா தான் ஃபீல் பண்றான் போல அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல வர ஃபீமேல் கேரக்டர் இன்னைக்கு நைட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி எழுதியிருப்பான். பரவாயில்லையே, என் மனசுல இருந்த மாதிரி எழுதி வச்சிருக்கானு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா எதுக்கு இதுல வர அந்த ஹீரோ கேரக்டர் எதுவுமே பேசுற மாதிரி இல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும். எனக்கு என்ன எழுதுறதுனே தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த உலகத்துல அவ்வளவு நட்சத்திரம் இருந்தாலும் கண்ணுதான் எனக்கு பலன்னு தெரியுது, இது எப்படி இருக்குன்னு கேட்கும். ஓ எவ்வளவு கியூட்டா சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி நெஞ்சில படன்னு ஆயிடுது. நல்லாதான் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு இவன் சொல்லவும், அப்போ இந்த இருடலையும் கண்ணுதான் வெளிச்சமா இருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்க, ஐயோ கொல்றானே பான்ற மாதிரி இருக்கா. இவன் எப்பயுமே அவன் மனசுக்குள்ள தோன்றதுதான் வரைவான். அப்போ இவனுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா, காமிக் மூலமா அவன் ஃபீலிங்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ண போறானான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என் காமிக்லயும் ஹீரோயினை ப்ரொபோஸ் பண்ற சீன் வரப்போகுது, எத்தனை நாளைக்கு தான் அவங்க தள்ளி இருக்க மாதிரி இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் கமிட் ஆகிற டைம் வந்துச்சுன்னு ரொம்ப சொல்றான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், கண்டிப்பா நாளைக்கு அவன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காமிக் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க மனசுல இருக்கிறத ஒரு டிராயிங் மூலியமா வரைவாங்க. அதே மாதிரி இவனை என் காமிக் மூலியமா என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜேம்ஸ் அங்க வரும். டேய் ஊழு மாதிரி எங்க இருந்து போயிடு, எப்ப பார்த்தாலும் எதுக்கு ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, ஈஷில எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கான் பாரு, கொஞ்சமாவது அவன் கிட்ட போய் கத்துக்கோ அப்படின்னு கத்திட்டு இருக்கோம். என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ற, என்ன பிரச்சனை சொன்னாதான் தெரியுன்ற மாதிரி கேட்க, உங்ககிட்ட என்ன பேச முடியாது, ஒழுங்கு எங்க இருந்து கிளம்பிடு, என் மூஞ்சில முழிக்காதுன்னு கத்தி விட்டுடுறா. அவன் மேல இருக்க கோவத்துல பாய்ஸ் யாருமே பாஸ்கெட் பால் விளையாட ஒத்துக்க மாட்டா. நாங்க என்ன பண்ணா விளையாட எங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லி கேட்கும். அதுக்கு பிலிப்ஸ் பொண்ணு மாதிரி டான்ஸ் ஆடணும்னு சொல்றா. என்னது நான் டான்ஸ் ஆடணுமா, இங்க பாரு இதை நான் ஒத்துக்கணும், எங்க டீம் பசங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தா. இது தவிர நமக்கு வேற வழி தெரியடா மாப்ள, ப்ளீஸ் கொஞ்சம் ஆடுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால வேற வழி இல்லாம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சவன் போக போக அவனே ரசிச்சு கியூட்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதை பார்த்து அங்க இருக்கவங்களாம் இவ்வளவு கியூட்டா இருப்பானு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜீக்கு ஒரே பொசசிவ் ஆயிடுது. எல்லாரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, இங்க பாரு என்னைக்குமே ஒருத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக உடனே செய்யணும்னு அவசியம் கிடையாது, அதுவும் யார் சொன்னாலும் செய்யக்கூடாது,
என்ன தவிர. ஐயோ இவ்வளவு கியூட்டா இருக்கானேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ காமிக்கோட அடுத்த பார்ட் வந்திருக்கு. அதை பார்த்து பொண்ணுங்கெல்லாம் படிச்சிட்டு இருக்கோ 2 பேரும் கமிட் ஆயிட்ட மாதிரி தான் போட்டிருப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்கா. ஆனா அந்த பிளாட் அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல இந்த மெயின் கேரக்டர் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவும், இங்க பாருமா எனக்கு உன்ன மாதிரி போனாலும் பிடிக்காது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுறா. அப்போ அவனுக்கு மேல உண்மையில இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. அவன் இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டானே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, இந்த உலகத்துல எத்தனையோ பசங்க இருக்காங்க, நீ எதுக்கு அவனை நினைச்சு கவலைப்படுற? உன்னை இவ்வளவு அசிங்கமா அவன் ரிஜெக்ட் பண்ணிருக்கான், கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு ஜி இல்லாத போலது சொல்லவும், நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் இனிமே அவனை நினைச்சு கவலைப்பட மாட்டேன், இனிமே என் லைஃப் தான் நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு என்னைக்குமே சோர்ந்து போயிடாதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட லைஃப்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு அவ சேனல்ல வீடியோ போட்டு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டா. ஹீரோ கூட பாக்குறதே கிடையாது, படிப்புலதான் ஃபுல் டைமா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு நீ பிளாக் அனிங் பண்ண வருவேன்னு சொல்லி ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். இவனுக்கு எவ்வளவு திமிரு தான் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவான், என்னை எப்படி ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு என் மனசையே உடைச்சு விட்டுட்டான்ல அப்படின்னு அவளுக்கு கோவமா இருக்கா. என்னாச்சு இவ நம்ம மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டே ஹீரோனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ அந்த காமிக்ல 2 பேரும் கமிட் ஆகிற மாதிரி தான் எழுதி கொடுத்திருப்பான். ஆனா அந்த கிங்கி இருக்கான் இல்லையா, அவ தான் டோட்டல் கான்செப்ட்மே சேஞ்ச் பண்ணிருப்பான். எங்க இருந்து அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இந்த காமிக் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டே தூக்கிட்டு இருப்பான். இதை பத்தி நம்ம ஹீரோன்ட்டு சொல்லலாம்னு வருவோம். இங்க பாரு, என்னால இனிமே உனக்கு பிளாக் அனிங் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ பிஸியா இருக்கியா, சரி நீ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் இல்ல, இனிமே என்னால உனக்கு பிளாக் அனிங்கே பண்ண முடியாது, ஏன்னா நான் பிஜிக்கு படிக்க போறேன்ற மாதிரி போய் சொல்லிடுறா. என்னது பிஜியா, உனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு இவன் கேட்கவும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உனக்கு தெரியுமா, என்னோட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அதே சமயம் இங்க அவங்க டிராமா கிளப் கிட்ட ஒரே கூட்டமா இருக்காங்க. எல்லாம் லூடோவோட ஃபேன்ஸ் தான் போல. சீனியரை பார்த்ததும், என்ன மன்னிச்சிடுங்க சீனியர், நான் இப்பவே இந்த கூட்டத்தை கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு எல்லாரையும் அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறா. அப்ப அங்க ஏதோ ஒரு போட்டோ இருக்கு, அதுல ஒரு பொண்ணோட கால் இருக்கு. அதை பார்த்து ஒரு மாதிரி ஷாக்டா இருக்கான். எனக்கு சின்ன வயசுல இருந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் பர்ஃபெக்டா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பேன். எங்க டிராமால வர ஹீரோயின் கேரக்டர் இந்த கால் கரெக்டா இருக்கும். ஆனா நான் இந்த பொண்ணு எங்க போய் தேடுன்ற மாதிரி கேட்கும். இந்த போட்டோ இந்த கேம்பஸ்ல தானே கிடைச்சது, இந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம கேம்பஸ்ல தான் இருப்பா, அதனால நீ இங்க இருக்க எல்லாரையும் தேடி பாருன்ற மாதிரி ஹீரோ ஐடியா கொடுக்குறான். அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒருத்தர் விடாம எல்லாருமே சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான். ஆனா அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா எந்த பொண்ணுமே கிடையாது. நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே பேச்சுக்கு தான் படிக்க போறேன்னு நினைச்சிட்டு அவளுக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் நல்லா படிக்கணுன்றதுக்காக 10 வருஷத்து கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கூட கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோன்ட்ட கொடுக்கும். ஆக்சுவலா நான் பிஜிக்கு ஒன்னும் படிக்க போறது இல்ல, எனக்கு அது மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு சொல்ல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல, இனிமே நீ எனக்கு பிளாக் அனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். உன்ட்டு ஒரு வாட்டி சொன்னா புரியாது, எனக்கு பிளாக் அனிங் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் பிஜிக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொன்னேன், இப்போவாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவனை திட்டி விட்டுட்டு போயிடுறா. ஹீரோனியா எப்படிலாம் நடந்துக்கிறான்னு தெரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கான். அப்ப ஜேம்ஸ் ஓடி வந்து, அவ ஏன் இப்படி இருக்கான்னு தெரியுமா, ஏன்னா அவ யாரையும் லவ் பண்ணிருக்கா போல, அது இல்லாம அவளுக்கு பிரேக்கப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சோகமா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பா இல்லையா, அதை காமிச்சிட்டு, பாவம் இந்த சின்ன பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா, ஆனா அவன் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு அவளை விட அழகான ஒரு பொண்ணை லவ் பண்ணி இவளை விட்டுட்டு போயிட்டு இருக்கான். பாவம் இந்த சின்ன பொண்ணால அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல, பாவம் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, என்னது அவ லவ் பண்றாளா, ஆனா இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியாம போச்சுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நீ என்னைக்கும் அசிஸ்டன்ட் பத்தி எல்லாம் யோசிச்சிருக்க, உனக்கு எப்பவுமே காமிக்ஸ் தானே முக்கியம், பாவம் ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்டதுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னோட அசிஸ்டன்ட் நான் ஒழுங்காவே புரிஞ்சுக்கல போல, இந்த மாதிரி நேரத்துல நம்ம தான் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு ஏதோ டிராயிங் வரைஞ்சிட்டு வந்திருக்கான். அப்போ சீரியல் அங்க வந்து, நீ இப்போ பிஸியானு கேட்க ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் பரவாயில்லவா, எனக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு கூட்டிட்டு போயிடுறான். ப்ளீஸா ஒரு முக்கியமான விஷயம், நான் ஹீரோனை பார்க்கணும் அப்படின்னு அங்க அந்த எஸ்கேப் பாக்குறான். என் டிராமாவோட ஃபீமேல் லீடை நான் சூஸ் பண்ற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோவை பிடிச்சி வச்சிருக்கான். அதே சமயம் ஹீரோயின் கிளாஸ்க்கு போனா கிளாஸ்ல யாருமே காணும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லா பொண்ணுங்களும் டிராமாக்குள்ள போயிருக்காங்க, அங்க கால் நீட்டா இருக்க மாதிரி இருக்க பொண்ணுங்களை தான் கூப்பிட்டாங்களாம், அதான் கிளாஸே காலியா இருக்குன்னு சொல்லவும், என் அதான் குட்டியா இருக்கே, அப்புறம் எப்படி என்ன கூப்பிடுவாங்கன்ற மாதிரி அப்செட்டா இருக்கா. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஹீரோ பத்தியே யோசிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கூடாம அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இங்க அந்த சீனியர் ஒரு பொண்ணுக்கு கால் குட்டியா இருக்கு, ஒரு பொண்ணு கால் நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். டேய் ஏதாவது ஒரு பொண்ணு சூஸ் பண்றா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாவமா உட்காந்துட்டு இருக்கான். அப்போ லுடோ அங்க வரவும், இவ வந்துட்டால, இவ உனக்கு சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவா, இப்போ சின்ன உடன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். அப்போ லுடோ தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா, அவ பாக்க ரொம்ப கியூட்டா இருக்கா. என்னது உன்னோட தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயடிச்சு போயிருக்காங்க. ஆமா என்னோட கசன் சிஸ்டர் தான் இவ இப்பதான் ஸ்கூல் படிக்கிறா, அடுத்த வருஷம் தான் அவள் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த சீனியர் அவ காலை பார்த்ததுமே, பர்ஃபெக்ட் இந்த கால் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் 0.1 டிகிரி கம்மியா இருக்கு, ஆனாலும் இது அவ கிடையாதே, அவ கால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமே சொல்லவும், இங்க பாரு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படு, இப்போச்சும் ஆளை விடுற சாமின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். உனக்கு ரிலேட்டிவ் சிஸ்டர் யாராவது இருக்காங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீச்சுக்கு எங்கேயாவது போனாங்களான்ற மாதிரி கேட்டு பாக்குறான். எனக்கு லூடோவை தவிர வேற சிஸ்டரே கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்னது லூடோவா, கண்டிப்பா இவ கால் பொண்ணு கால் மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு இந்த பொண்ணு நீ டிராமால ஆக்ட் பண்ண வரியான்ற மாதிரி கேக்குறான். என்ன சொல்றீங்க சீனியர், அவ ஸ்கூல் பொண்ணு, அவ எப்படி ஆக்ட் பண்ணுவா, அதெல்லாம் அவ ஆக்ட் பண்ண மாட்டா, அதுவும் இல்லாம அவங்க அப்பாவோட பிசினஸ் ட்ரிப் தான் இங்க வந்தா,
அவ இப்பயே ஊருக்கு போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், நானும் உங்களோட டிராமாலேயே ஆக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா. அதே சமயம் எங்க ஹீரோ பத்தி யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவங்க சார் வந்து, என்னம்மா இது கிளாஸே ஒரு காலியா இருக்கு, பசங்களை எங்க போனாங்கன்னு சொல்லி கேட்க, எல்லாரும் டிராமா கிளப் போயிருக்காங்க சார்ன்னு சொல்றா. சரி போய் அவங்களை கூட்டிட்டு வான்னு சொல்லுவோம். என்னது நானா, அங்க வர ஹீரோ இருப்பானே அப்படின்னு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது நீ போக மாட்டியா, அப்ப நானா போனோம், ஒரு முறை போய் கூட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவளும் ஹீரோ இருப்பான்னு நினைச்சு பயந்துட்டே போறா. அப்போ சீனியர் அவளை பார்த்துட்டு, என்ன நீ ஹீரோ மீட் பண்ணிட்டேன்னு கேட்கும். என்னது நான் ஏன் அவனை மீட் பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவன் உன்னதான் மீட் பண்ண போறேன்னு சொன்னான், பாவம் மதியத்துல இருந்து என் கூட தான் இருந்தான், நீங்க மீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு போல, அதான் என்ன பார்க்கணும்னு ஆசையா இருந்திருக்கான் அப்படின்னு ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு வரா. ஆனா அவன் கிட்ட லூடோட தங்கச்சி பேசிட்டு இருக்கா. அந்த காமிக்கோட ஆர்டிஸ்ட் ஹீரோ தான் தெரிஞ்சு போச்சு, இவளும் அவனோட ஃபேன் தான் போல, அதனால இவளுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. அப்போ இவன் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆட்டோகிராஃப் போட்டுட்டு இருக்கானா, ஒரு நிமிஷம் நம்ம தப்பா நினைச்சிட்டோம் பாரு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு போயிடுறா. அவளை பார்த்ததுதான் ஹீரோ ஓடி வந்து, நான் அவளுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் கொடுக்குறான். நம்ம ஹீரோன் கொஞ்சம் கூட ஓப்பன் பண்ணாம, எனக்கு ஒண்ணு இது தேவை கிடையாது, இதையும் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அதை தூக்கி போட்டுடுறா. ஐயோ பாவம், பிரேக்கப் ஆல அவளுக்கு மூத்தி போச்சு போல, இவ என்ன பண்ணா சமாதானமாவான்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பத்தாலோட சீனியருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு உடனே ஓடி போயிடுறா. என்னாச்சு, ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு அவசரமா போகுது அப்படின்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா, 90 நாட்களில் பெண்ணாக மாறுவது எப்படின்ற புக்கை வாங்கி கொடுத்துருக்கா. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு திரும்ப சொல்லி செம்ம டென்ஷனா இருக்கான். அப்படிங்க சீன் கட் பண்ணா ரொம்ப மழையா இருக்குன்னு சொல்லி பசங்களாம் ஹீரோ வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கோம். ஹீரோயின் வீட்டுக்கு ஜியும் லூடோவும் வந்து தஞ்சை புகுந்துருக்காங்க. சரி வந்ததும் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாருக்கும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். பிலிப்ஸ் எனக்கு டிராயிங்ல ஒரு சில விஷயத்துல ஹெல்ப் பண்றான், அதே மாதிரி ஜேம்ஸ் என்னோட எஃபெக்ட் அசிஸ்டன்ட், அப்புறம் சீனியர் என்னோட பேக்ரவுண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அசிஸ்டன்ட் எல்லாருமே இங்கதான் இருக்குமா, ஹீரோனை தவிர, அவதான் பிளாக் ஹேரிங் அசிஸ்டன்ட்ல அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஹீரோனை ரொம்ப மிஸ் பண்றான் போல, ஒரு மாதிரி டவுனாவே இருக்கான். நம்ம மென்ஸ் பாஸ்கெட் பால் டீமோட கேப்டன் நீ கேர்ள் காமிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, நீங்களும் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பீங்க, காலேஜ்ல ரொம்ப பாப்புலரான பையன் வேற, நீங்க கேர்ள் காமிக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா பேசுறீங்க, என்னமோ கேர்ள் காமிக்ஸ் வரையது அசிங்கம்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அசிங்கம்லாம் கிடையாது, இது எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியல. சீனியர், நீங்க இது வரைக்கும் யார்ட்டையாவது கேர்ள் காமிக்ஸ்க்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, சொன்னா ஹீரோக்கு தான் பிரச்சனை ஆயிடும், ஏன்னா லூடோ இங்க வருவா, அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கொடாப்ஸ் ஆயிடும் சொல்றான். அதே சமயம் இங்க ஜி பிலிப்ஸ் எங்க பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்றான் போல, ஆனா எங்க தான் தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. அவனும் ஜி கிட்ட சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அந்த ஜாபை பத்தி சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்ல, அது கொஞ்சம் அசிங்கமான ஜாப் தான் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கான். என்னது அசிங்கமான ஜாபா, ஒருவேளை இல்லீகல் வேலை தான் பாக்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜி பயந்து போயிடுறா. ஏய் அதெல்லாம் கிடையாதுடி, அவன் எங்க ஒர்க் பண்றான்னு எனக்கு தெரியும், ஒரு வீட்டுல தான் வேலை பாக்குறேன்னு சொல்லுவோம். என்னது டோர் டெலிவரியவா, ஐயோ இதை முதல்ல நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரிலாம் கிடையாது, அங்கதான் சீனியரை ஒர்க் பண்றாரு சொன்னதுதான். அப்போ லூடோவும் ஐயோ நானும் போய் சீனியரை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஓடி போறா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அங்க ஜேம்ஸும் ஒர்க் பண்றான், அவன் மட்டும் இல்ல, நான் கூட இதுக்கு மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன், இப்பதான் வேலையை விட்டு நின்னுட்டேன். அதுவும் நீங்க எனக்கு எமோஷனல் சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு பார்த்தா பசங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் இதை சொல்லி சமாளிச்சு விட்டுடுறா. நம்ம ஹீரோக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. டே ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் தூங்குறீங்க, கொஞ்சம் எழுந்துருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா யாருமே உனக்கு கண்டுக்கிற மாதிரியே தெரியல. டே பிலிப்ஸ், உனக்கு தான் இன்சோமினியா இருக்குல்ல, உனக்கு எப்படி தூக்கம் வரும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, பிரேக்கப் ஆன ஒரு பொண்ணை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது அப்படின்னு இவன் கேட்க, அது ரொம்ப சிம்பிள், அந்த பொண்ணுகிட்ட நிறைய பேசுங்க, அவ ரொம்ப டவுனா இருக்கும்போது ஒரு கிஃப்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அவ நார்மல் ஆயிடுவா, ஒருவேளை அவ கோவமா இருந்தா பாஸ்கெட் பால் கோச் கூட்டிட்டு போங்க அப்படின்னு இவன் ஜியை நினைச்சு பேசிட்டு இருக்கான். இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு ஜேம்ஸ் கிட்ட கேட்டா, ஒரு பொண்ணை சமாதானப்படுத்தணும்னா பெரிய பொக்கே எல்லாம் வாங்கிட்டு ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன் ப்ரொபோஸ் பண்ணுவாரு பாரு, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இவன் சொல்ல, அவளுக்கு அவ்வளோலாம் பிடிக்காது, அவர் சிம்பிளான பொண்ணு, சிம்பிளா எப்படி சமாதானப்படுத்துன்னு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படின்னா என்னோட ட்ரம்ப் கார்டு தான் யூஸ் பண்ணணும், நம்ம திரும்பவும் கேர்ள் கேம்ஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பசங்க எல்லாரும் சேர்ந்தா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பிலிப்ஸ் ஜிஏ மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுவோம், நீ எதுக்கு ஜிஏ மாதிரி இருக்க கேரக்டர் சூஸ் பண்ற, உனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, எனக்கு எப்படி அவளை பிடிக்கும், அவ எப்பவுமே பாஸ்கெட் பால் விளையாடும்போது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா, அதுவும் இல்லாம வேணுட்டுமே என்ன டின்னர் கூட்டு போய் என்ன காசு செலவு பண்ண வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை அவளுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு இது வரைக்கும் வேற யாராச்சும் டார்ச்சர் பண்ணிருக்காளா, அவ எப்பயுமே உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா, அதனாலதான் எப்பயுமே உன்னை மட்டும் டின்னர் கூட்டிட்டு போறா அப்படின்னு ஜேம்ஸும் சீனியரும் சொல்லிட்டு இருக்கோம். அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் எனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்ன எனக்கு லொரலே தான் பிடிக்கும், அவ வாய்ஸ் கேட்க தேவதை மாதிரி இருக்கும், அவதான் என் கனவு கண்ணின்ற சொல்லிட்டு இருக்கான். சரி சீனியர், உங்களுக்கு லூடோ பிடிக்குமான்னு கேட்க, என்னது லூடோவா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு பர்ஃபெக்டா கால் இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு இவன் சொல்ல, அந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கேம்ஸ்ல தான்டா இருப்பாங்க, இவெல்லாம் எப்போதான் ரியாலிட்டிக்கு வருவானோன்ற மாதிரி ஜேம்ஸ் புலம்பிட்டு இருக்கான். இப்படி
இவங்க எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அங்க வெளியே ஒரு பொண்ணு மழையில நினைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு ஓடி போறான். ஆனா அது வேற ஏதோ ஒரு பொண்ணு போல. இப்போ ஷெண்டா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் எங்க லோட ஏதோ ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னடி உனக்கான்னு சொல்லி கேட்கும். எனக்கெல்லாம் இல்ல, சீனியருக்காக தான் வாங்குறேன். என்னது சீனியருக்கான்னு ஷாக்ல இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்வேன், இது யார்கிட்டயுமே ஷேர் பண்ணி கூடாது. ஆக்சுவலா சீனியர் ஒரு கேர்ள் காமிக்ஸ் படிக்கிறாரு. அது இல்லாம அந்த கேர்ள் பேசுற டைலாக்லாம் வேற மார்க் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு பொண்ணா மாறணும்னு ஆசை போல. அதுவும் டிராமால ஃபீமேல் லீடா ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்னடி பேசுற, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்பெல்லாம் நிறைய பசங்க கேர்ள் காமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஜேம்ஸ் கூட அந்த காமிக்ஸ் படிப்பான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அட கடவுளே, அப்போ நான் சீனியரை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கானா? முதல்ல அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. நான் ஹீரோவை மறந்துறது தான் நல்லது. ஏன்னா இப்போ எனக்குன்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இனிமே நான் எதையும் நினைச்சு கவலைப்பட மாட்டேன். என் லைஃப் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ, எதையும் நினைச்சு கவலைப்படாத, மறுபடியும் நீ ஹாப்பியா இருக்க மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. காலத்துல சரி சரின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. மார்னிங் எழுந்ததும் என்னடா இது நடந்ததெல்லாம் கனவா இல்ல நலவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். குட் மார்னிங், என்ன பண்ற, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு ஒரே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அப்ப நீ அவன் சொன்னதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இவ ஹார்ட்டை துடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பயமுறுத்துற மாதிரியான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கான். இந்த கேவலமான ஐடியாவை கொடுத்தது ஜேம்ஸ் தான். தேங்க்ஸ்டா மாப்ள, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பாச மழையை பொழிஞ்சிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யாரா இது நம்ம கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஆர்வம் ஓப்பன் பண்ணி பாக்குறா. ஐயோ, பாம்பு வச்சு காலேஜ் க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. எல்லாரும் இங்க ஓடி போயிடுங்க சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. எதுக்கிட்டு இப்படி கத்தி ஊரை கூட்டுற, அடிச்சுமா பாம்பு தான். நான் உனக்கு கொடுத்த குட்டி சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு, அப்புறம் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இது என்னதுடான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்கா. அவன் சட்டுன்னு ஒரு ரோஸ் எடுத்து கொடுக்கவும், பரவாயில்லையும் கொஞ்சம் ரொமான்டிக்கான பையன் தான் போலன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா ஒரு பொம்மை கையை வச்சு அவளை பயன்படுத்தி விட்டுடுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு குரூப் ப்ராஜெக்ட்ல இருக்காங்க போல. இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க சார் திட்டிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ, நாங்க ஆல்ரெடி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த பென் டிரைவ்ல தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்கும். ஒரு வேலையை மறுபடியும் மனசை துடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணாலும் பண்ணுவான். அப்படின்னு இல்ல சார், இதுல என் அக்காவோட பழைய கல்யாண கேசட் தான் இருக்கு அப்படின்னு அந்த பென் டிரைவ் அங்க இருந்து எடுக்கவும், அதெல்லாம் இல்ல சார், இதுல ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. போதும் எடுத்துங்க, இது என்ன பிளே கிரவுண்டா, விளையாட தந்த வெளியே போய் விளையாடுங்க அப்படின்னு பிடிச்சி திட்டி விட்டுடுறாரு. நீ எதுக்கு அந்த பென் டிரைவ் யூஸ் பண்ணணும்னு சொன்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, காலையில இருந்து லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, இப்பவும் கிளாஸ் முன்னாடியே மானத்தை வாங்கிட்டு வந்தா நான் சொல்லல அப்படின்னு ஹீரோயின் மூஞ்ச லட்சம்ல சொல்லி விட்டுடுறா. இங்க பாரு, நான் விளையாட்டுத்தனமா பண்ணுவேன், ஆனா அதுக்குன்னு மத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த செயலும் செய்ய மாட்டேன். சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா, நம்ம 2 பேரும் லஞ்ச் சாப்பிடலாமான்னு கேட்க, சரிவா கேண்டீன் போலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறா. கேண்டீன்லாம் வேணாம், நேத்து வச்ச பழைய சாம்பாரும் வடையும் தான் போட்டிருப்பாங்க, நான் உனக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ சில பசங்க, சே இன்னைக்கு அந்த கேண்டீன்ல போட்ட சிக்கன் செம்மையா இருந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு போக, அட கடவுளே, இதுல இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணா எல்லாமே வீணா போச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயின் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ நீ நார்மல் ஆயிட்டல அப்படின்னு ஹீரோ கேட்க, அட பாவி, அந்த பிரேக்கப்பே உன்னாலதான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், அந்த ஃபெரிவல் கான்செப்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த குவிங்கி தான் மாத்தி விட்டுட்டான். நான் ஹீரோன்னு கமிட் ஆகிற மாதிரி தான் போட்டிருந்தேன். அவங்க 2 பேரும் கமிட் ஆகிட்ட காமிக்கே எண்ட் ஆயிடும், அவன் தான் அதை கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னு ஹீரோ சொன்னதுதான். அப்ப இவன் ஒன்னும் அந்த மாதிரி பண்ணலையா, சே நம்ம இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே, என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டானா. நம்ம ஹீரோனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இங்க பார்த்தா ஜேம்ஸ் ஒரு சில பொண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பயந்து அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கும். நம்ம ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழ போறான். அப்போ ஒரு பையன் திடீர்னு பறந்து வந்து அவனை காப்பாத்துறான். யார் சாமி நீங்க, நல்லா தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்துறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். நீங்களும் இந்த காலேஜ் தானு சொல்லி கேட்கும். இல்ல நான் ஒரு கிளப் ஆக்டிவிட்டி அட்டென்ட் பண்ண வந்தேன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா நான் ரொம்ப அழகா இருக்கிறதுனால நிறைய பொண்ணுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது, அழகா பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விட்டுட்டு இருக்கும். அவன் கொஞ்சம் கூட மதிக்காம போயிடுறான். சார் எங்க போறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதோ கிளப் ஆக்டிவிட்டின்னு சொன்னீங்களே, என்ன கிளப்னு சொல்லி கேட்க, அவன் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் போல. ஒரு போஸ்டர் எடுத்து கொடுத்துட்டு, நீ ரொம்பவே வீக்கா இருக்க, இந்த கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஒருத்தர் லவ் பண்றோம்னா அவங்க கிட்ட கிளியரா சொல்லிடணும், இல்லைன்னா நமக்குள்ள தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அப்படின்னு அவ சேனல்ல போஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா தான் இருக்கு, ஆனா நீ சரியான குண்டு பொண்ணா இருப்பேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அட கடவுளே, நான் வேற வீட்டுல சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருக்கேன், என்னடா திடீர்னு இவ்வளவு குண்டாயிட்டோன்னு சொல்லிட்டு கன்னடை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த கமெண்ட்டை பார்த்து ஜேம்ஸ் சிரிச்சிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, அவ ஒன்னும் அவ்வளவு குண்டுலாம் கிடையாது, 50 கிலோ கீழே தான் இருப்பா, ஒருத்தங்களை பத்தி தெரியாம தப்பா பேசாதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணிருக்க, எனக்கு ஒண்ணு பண்ண மாட்டியே. அது நம்ம இப்ப ஹீரோயினுக்கு பர்த்டே வரப்போகுதுன்னு சொல்லவும், ஆமா இல்ல ஹீரோயினுக்கு பர்த்டே வருதுல, அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியாம உன் போன வருஷம் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கேட்கும். டேய் அதெல்லாம் ஒரு கிஃப்டாடா, கீழே கடந்த குப்பையில இருந்து ஒரு கூப்பன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுல ஒரு கிஃப்ட்னு சொல்ற, மானம் கெட்டவனே அப்படின்னு பிடிச்சி திட்டி விட்டுடுறான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின், நம்ம 2 பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, ஹீரோட காமிக் இப்ப எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ வேற பிளாக்னிங் பண்றது இல்லல்ல, அதனால குவிங்கி அவனை பிடிச்சி ரொம்ப திட்டிட்டு இருக்கான். அவனை விடு பாவம், நீ பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல, இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு கஷ்டப்பட போறியோ அப்படின்னு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து அவளுக்கு வைக்கிறான். என்னது பிரேக்கப்பா அப்படின்னு இவ கேட்க, ஆமா இது நம்ம ஹீரோ கூட தெரியும், உன் மனசு திரும்ப துடிக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பிளான் எல்லாம் போட்டிருந்தான், நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அடப்பாவி அந்த கேவலமான ஐடியா கொடுத்தவன்
நீதானான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. பிரேக்கப் எல்லாம் விடு, அதை விட ஒரு பெரிய பிரச்சனையே வாழ்க்கையில இருக்கு. நான் வேற வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். ஆமா உன் ஃபேன்ஸ் கூட அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஹீரோ கூட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன்னு சொன்னவும் என்னது அப்ப ஹீரோக்கும் இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்செட் ஆயிடுறா. எனக்கு ஒரு மார்ஷல் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் தெரியும், நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன், நீயும் வரியன்னு சொல்லி போஸ்ட் கொடுக்கும். இரு, உனக்கு ஒரு எம்எல் அவ்வளவு பாசம் கிடையாது, தனியா போக பயந்து தானே என்ன கூப்பிடுற அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதெல்லாம் எதுவுமே இல்ல, வந்தாவா இல்ல வாரா கட்டி போன்னு சொன்னதுதான். நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் ஜாயின் பண்ண வந்திருக்கா. அவன் என்னன்னா இறக்கமே இல்லாம முத நாளே 5 ரவுண்ட் சுத்தணும்னு சொல்லிடுறான். ஐயோ கடவுளே முடியலன்னு சொல்லி 2 பேரும் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த கோச் இருக்கான் இல்லையா, அவங்க கிட்ட ஒரு சில பொண்ணுங்க இந்த காமிக்ல வர போஸ்டர் மாதிரி நாங்க எப்படி காய வைக்கிறதுன்னு சொல்லி கேட்கும். அது ரொம்ப சிம்பிள், இதை வரைஞ்சது நான் தான், ஸோ நானே உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த காமிக்கை தான் நம்ம ஜேம்ஸ் படிச்சுட்டு இருக்கான். இந்த ஆத்தரை தான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நம்ம ஜேம்ஸ் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவன் வரப்போற பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும். என்னடா பண்ற, நீ எதுக்கு அவங்களே லுக் கூட்டிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்ல, என் ஆன்லைன் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன்னு சொன்னான். அவ்வளோ ஒரு ஸ்டூடெண்டா தான் இருப்பா, இந்த பொண்ணுங்களுக்குள்ளே எங்கேயாவது இருக்காளான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல, அட கடவுளே, அது அவ இல்ல அவன் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோ உன்னோட பர்த்டேக்காக கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொன்னான் அப்படின்னு இவன் சொல்ல, இது என் பர்த்டே கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்றானா அப்படின்னு சந்தோஷமா வரா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோமே அந்த கிளாஸ்க்கு வந்திருக்கான். டேய் நீ எப்படிடா எங்கன்னு சொல்லி கேட்க, நீங்க 2 பேரும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன், அது இல்லாம இவன் என்னோட தம்பி தான் அப்படின்னு சொல்லுவோம். என்னது தம்பியா அப்படின்னு 2 பேரும் சம ஷாக்ல இருக்காங்க. உன் தம்பி இருக்கால, அவன் தான் ஜேம்ஸோட ஆன்லைன் ஃப்ரெண்டு. அவன் என்னமோ அந்த கேரக்டர் எத்தனால ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருந்தான், பையன் தெரிஞ்சு என்ன பண்ண போறானோ, இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லாமான்னு கேட்க, சூப்பர் என் காமிக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சுப்பான்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறான். அட பாவி நீலாம் ஒரு நண்பனா, அவங்க ஃப்ரெண்டு என்ன நிலைமையில இருக்கான், இப்ப கூட காமிக்க பத்தி யோசிக்கிறேன்னு புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வரப்போகுது, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஏதாச்சும் ஐடியா கூடன்னு கேட்க, என் பர்த்டேக்கு என்கிட்ட ஐடியா கேட்கறேன் பாரு அப்படின்னு ஹீரோயின் மனசு தோண்டத்துல அடிச்சு விட்டுட்டு இருக்கா. கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு பீச் கிட்ட கூட்டிட்டு போய் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு கேக் கட் பண்ணும், கண்டிப்பா அந்த செலிப்ரேஷன் எல்லாருக்குமே பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாஸ்கெட் பால் டீம்ல பசங்க எல்லாம் இந்த ஜியோட டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது, அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்ல, இவனுக்கு இதே வேலையா போச்சுப்பா, எப்படி இருந்தாலும் வழக்கு போல என்னதான் கோத்து விடுவானுங்க, இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க தெரியன்ற மாதிரி இருக்கான். எந்த ஒரு கல்லு மனசா இருந்தாலும் காதல் மூலியமா அதை மாத்திடலாம். ஏன் கிங்காங் படத்துல ஒரு கொரிலாக்கு மனுஷன் மேல காதல் வரலையா, அதே மாதிரிதான் அப்படின்னு அவனுங்க சொல்ல, இதுல யாரு கொரிலா யாரு மனுஷன் சொல்றான்னு தெரியலன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். நீ தான் ஜியை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தணும்னு சொல்ல, இந்த டீம்ல இத்தனை ஆம்பளை பசங்க இருக்கீங்க, எதுக்கிட்ட எப்ப பார்த்தாலும் என்னையும் கோத்து விட்டுறீங்க, நீங்க யாராச்சும் அவளை லவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். டேய் நாங்க எல்லாருமே கமிட்டடா, நீ மட்டும் தான் சிங்கிள், அதுவும் அந்த ஜிக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நம்ம டீம் மானத்தை காப்பாத வச்சு நீ இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணுவோம். என் டீமுக்காக நான் உசுரை கூட கொடுப்பேன், ஏன் இவ்வளவு லவ் பண்ற மாட்டேன்னா, ஆனா நான் எப்படி லோரையில துரோகம் பண்றது, இருந்தாலும் இது வேற ஆக்டிங் தானே அப்படின்னு ஜியை கூப்பிட்டு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு, இங்க பாருமா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அவ ஹார்ட் பீட்ல ஃபாஸ்ட் துடிக்க அங்க இருந்து வெக்கத்துல ஓடி போயிடுறா. அதே சமயம் இங்க ஜேம்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு வந்து, ஐயோ அப்பா கை கால் வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும். சீனியரோட டெஸ்க்ல பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே இருக்குன்னு சொல்லிட்டு லூடோ தேடிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் இது உன்னோட கால் தானே, இந்த காலை தான் அந்த சீனியர் ஆடிஷன் வச்சு காலேஜ் முழுக்க தேடிட்டு இருக்கான்னு சொல்ல, அவர் எதுக்குப்பா ஏன் காலை தேடிட்டு இருக்காருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே சீட் கட் பண்ண நம்ம ஹீரோ கொடுத்த பில்டப்க்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி பீச்ல கேக் கட் பண்ணுவான்னு பார்த்தா ஒரு குட்டை கிட்ட கூட்டிட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அட பாவி, இதுக்காடா இவ்வளவு சீனு, நான் வேற ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணனே, மீன் கடையில போனா 100 ரூபாய்க்கு ஒரு சேர் கொடுப்பானேடா அப்படின்னு நம்ம ஹீரோன் ஒரு அப்செட்டா இருக்கா. என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபோன் கூட அப்படின்னு போய் தனியா பேசிட்டு வந்து என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நம்ம ஹீரோனை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். என்னடா ஏதாச்சும் நாகி தோர்த்துதா அப்படின்னு நம்ம ஹீரோன் ஓடி வந்து கேப்ல ஏறி, ப்ளீஸ் கொஞ்சம் வண்டி ஃபாஸ்டா எடுங்க, உயிர் போற காரியம் சொல்ல, அந்த டிரைவர் ஏதோ பால் பாக்கர்னு நினைச்சிட்டு சம ஸ்பீடா வண்டியை ஓடி போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்போ ரேடியோல ஷிண்டான்ற ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவங்க ஃப்ரெண்ட் இந்த பர்த்டே அவங்க ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லி விஷ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இதை கேட்கறதுக்காக தான் அவ்வளவு ஃபாஸ்டா கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆமா நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தேன், ஆனா அது எல்லாமே சொதப்பிருச்சு, அதான் எனக்கு தோன்றதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் அப்படியே மனசு உருகி போய் எனக்காக தான் இவ்வளவு செஞ்சானான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இது மட்டும் இல்ல, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு அப்படின்னு கேக் கொண்டு வந்திருக்கான். எனக்கு எந்த பெரிய ஆசையும் கிடையாது, இவன் என் காதல புரிஞ்சுக்கிட்டு என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கவும், நீ என்ன விஷ் பண்ணன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை விட்ட நல்ல சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு அவன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணலான்னு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வழக்கம் போல ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறான். எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் அப்படின்னு அதுல பார்த்தா ஸ்பெஷலா ஷிண்டைக்காக எழுதி வச்சிருக்கான். பரவாயில்லையோ மனசு மாறிடுச்சு போலேன்ற மாதிரி நம்ம ஹீரோன் கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கா. இங்க இந்த கிங் ஹீரோட நாவல் எப்பயுமே ரொமான்ஸா வருதுன்னு சொல்லிட்டு ஹாரர் ஸ்டோரி இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு பேய் கிடைக்கணும் எங்கடா போறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்க. எது நினைச்சு கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் எஸ்கேப் ரூம்னு ஒரு கேம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கான், நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணா உங்களுக்கு நிறைய கோஸ்ட் கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கான். அதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இன்வைட் பண்ணிருக்காங்க போல. பாவம் நம்ம ஹீரோ தான் முதல்ல வந்திருக்கான். என்னடா இந்த பசங்க இன்னமும் ஆளக்கானோ, இதுல இந்த பொண்ணுங்க வேற மேக்கப் பண்ற அந்த பேர்ல லேட்டா வருவாளுங்க அப்படின்னு அங்க பார்த்தா சில்லி ஐஸ்கிரீம்னு ஒண்ணு இருக்கு. இது ஹீரோனுக்கு பிடிச்ச ஃபிளேவர் ஆச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிட்டுட்டு பாவம் வயித்த கலக்க ஆரம்பிச்சிருது. இவன் போன கேப்ல பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க. எங்கடா போனா இந்த ஹீரோ, ஏதாவது கண்டென்ட் கிடைச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பராக் பார்த்துன்னு இருப்பான். இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கும். என்னடா என் பின்னாடி காரி துப்பிட்டு இருக்கீங்களா, முதல்ல உள்ள வாங்க சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான்.
இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா யாராச்சும் ஒருத்தர் புடிச்சு வச்சுப்பாங்க, மத்தவங்களாம் சேர்ந்து அவங்களை காப்பாத்தணும். நடுவுல பேய் எஃபெக்ட் ஆர் எஃபெக்ட் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இங்க இருக்க டோரை போய் யாராச்சும் ஒருத்தர் நாக் பண்ணணும். அந்த பேய்க்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களை புடிச்சு வச்சுக்கும். மத்தவங்க தான் அவங்களை காப்பாத்தணும்னு சொல்ல முதல் போறவங்கள கண்டிப்பா அந்த பேய் பிடிக்காது. அப்படின்னு நம்ம ஜேம்ஸ் ஆர்வக்குள்ள போய் டோரை நாக் பண்ணா பாவம் அவனை புடிச்சு வச்சுக்கிறாங்க. எல்லாரும் பேரா போட்டுதான் தேடிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஜி அவனை போய் தேடி டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், டைம் ஆச்சுன்னா அவங்களே அவனை அவுத்து விட்டுருவாங்கன்னு சொல்ல ஐயோ பாவம் அவரு நம்ம வருவோம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப நம்ம போலனா அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும்லன்னு சொல்லுவோம். உனக்கு வேணா நீ போய் தேடிக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்க சொன்ன எல்லாமே சரியா தான் இருக்கும், அதான் மீதி 4 பேர் இருப்பாங்கல்ல அவங்க அவரை தேடி பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இங்க பார்த்தா நம்ம சீனியர் என்னடா இவனுங்க ஏதோ செத்த போனதை படுக்க போட்டிருக்காங்க, பக்கத்துல கோடாரிடா வச்சிருக்கானுங்க, ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. இங்க இருந்த நேரத்துல நான் டிராமா கப்ல இருந்தா வச்சு ஏதாவது ஸ்கிரிப்ட் யோசிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும். இந்த காலத்துல மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா, எப்ப எப்படி இருக்காங்களே தெரியல சொல்லி முணுமுணுத்துட்டு இருக்கா. என்னடி புலம்பிட்டு இருக்க, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் சொல்லி கேட்கும். என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல சீனியர், நான் என்ன பண்ணதான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கேட்க இங்க பாரு நீ நல்லா டிராமால ஆக்ட் பண்ணாலே போதும், என்னால டிராமால ஆக்ட் பண்ண முடியாது, நீ நல்லா ஆக்ட் பண்ணாலே நான் ஆக்ட் பண்ண மாதிரி எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால அதான் புரிஞ்சுக்க முடியல, உங்களால ஏன் டிராமால ஆக்ட் பண்ண முடியல, ஒருவேளை உங்களுக்கு ஆக்ட் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பெரிய பிளாஷ்பேக்கா சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்னோட ஆக்ட் பண்ற எல்லா ஃபீமேலுக்கும் ஏதாவது சேதாரமா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு கையில அடிபட்டு ஒரு பொண்ணுக்கு மண்டையில அடிபட்டு இருக்கும், ஏன் ஒரு பொண்ணுக்கு காலே போயிட்டு இருக்கும். இதால தான் சொல்றேன் என்னோட ஆக்ட் பண்ண உன்னோட நிலைமை இந்த மாதிரி தான் இருக்கும், நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கும். படுத்துட்டு இருந்தவன் திடீர்னு எழுந்து பயன்படுத்துறான். ஆனா இவங்க யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. யோ மூடிட்டு போடியா. இங்க பாருங்க சீனியர், எனக்கு எதை நினைச்ச கவலை இல்ல, நீங்க என்னோட ஆக்ட் பண்ணாலே எனக்கு போதும் சொல்லுவோம். எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு எதுவுமே அடிப்படக்கூடாது, நான் ஒரு சாபக்கேடு, நீ என்னோட ஸ்டேஜ்ல இருந்தா உனக்கு தான் கஷ்டம், அதுவும் நீ நடிக்கிறதுக்குனே பிறந்தவன், உன்னோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கணும், நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்க மாதிரி அப்படின்னு ஃபீலிங்கா டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த பேய் மாதிரி ஆக்ட் பண்ண வந்த மனுஷனுக்கு கஷ்டமாயிடுது. உன் கதையை கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சுப்பா. எனக்கும் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் தான் ஆசை, ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்காம இங்க சின்ன சின்ன ரோலா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பேய் கிட்ட போட்ட ஆள் சொல்ல சின்ன கேரக்டரோ பெரிய கேரக்டரோ நம்மளுடைய எஃபர்ட் போட்டாலே போதும், கண்டிப்பா ஒரு நாள் நம்மளுடைய எஃபர்ட்டுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு இவன் டைலாக் விட்டுட்டு இருக்கும். நீ சொன்னது கரெக்ட் தான், நான் இப்ப என் திறமையை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு எங்க இருந்து எந்த பேய் வந்துச்சு தெரியல, எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு காத்தி பயமுடுத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் எங்க இருந்து எந்த பேய் வரும் தெரியாம பயத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பாவம் நம்ம ஹீரோக்கு பயத்தை கலக்கி விட்டுருது. நம்ம ஹீரோன்ட்டு எதுவுமே சொல்லாம அங்கே ஸ்கிப் ஆயிடுறான். இது ஏன்டா என்ன இப்படி தனியா விட்டு போறேன்னு சொல்லி காத்திட்டு இருக்கா. அதே சமயம் இங்க ஹீரோ பார்த்ததும் என்னாச்சு தெரியல ஏதாச்சும் ப்ராப்ளம் சொல்லி கேட்கும். அதை பத்தில அம்மா பேசிக்கலாம், வாஷ்ரூம் முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோன் காத்துற மாதிரி சத்தம் கேட்டதுதான். ஐயா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வாஷ்ரூம் போறத விட்டுட்டு நம்ம ஹீரோன் தான் தேடி வந்திருக்கான். அங்க பார்த்தா அவள ஒரு பேய் காட்டி போட்டு வச்சிருக்கு. உனக்கு எவ்வளவு திமிருந்தா யாழ் மேல கையப்ப அப்படின்னு அந்த கேரக்டர் கீழே தள்ளி விட்டுட்டு உனக்கு எங்க சாடி போட்டுச்சா என்ன, கை கால்லாம் பரவாயில்ல, ஏதாச்சும் மயக்க மரம் இருக்கா, ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும். ஐயோ அந்த பொண்ணு தான் குத்துக்கல் மாதிரி இருக்காளே, பாவம் என்னோட முடியுமா பேய் கட்ட போட்டுல இப்படி சாச்சு போட்டியே, இப்ப அடுத்து யார பேய் கட்ட போட வருவா அப்படின்னு 2 பேரும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடு, அவன் அப்படி தனியா விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு ஹீரோ சொல்ல இட்ஸ் ஓகே பரவாயில்ல, அதானே திரும்ப வந்துட்டல, சரி அந்த சில்லி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு போகும். ஐயோ வேணாம்ப்பா, அதை சாப்பிட்டுதான் எனக்கு வயிற்று கலக்கி விட்டுச்சிட்டு ரொம்ப சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீ அதுக்காக தானே தனியா விட்டு போனேன்னு கேட்க ஆமா அதுக்கு தான் நான் முதல்ல ஒன்று விட்டுட்டு போனேன், ஆனா உன் வாய்ஸ் கிட்ட நான் பாத்ரூம் கூட போல, வேலையை ஒன்று தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும். இவனுக்கு எம்எல்ஏ இவ்வளவு அக்கறைன்னு சொல்லி அசந்து பார்த்துட்டு இருக்கா. இங்க பாவம் சீனியரியும் லூடோவே எல்லா பேய்களும் துரத்திட்டு இருக்காங்க. இப்பதான் இவன் லூடோவோட காலியை பாக்குறான். அட கடவுளே, இத்தனை நாள் வலை போட்டு தேடிட்டு இருந்த கால் லூடோ ஓடிதா அப்படின்னு சம ஷோக்ல இருக்கான். அதே சமயம் இங்க ஜி பிலிப்ஸ் மேலே அசந்து தூங்கிட்டு இருக்கா. இவங்க மத்த டைம்ல எவ்வளவு கோவமா இருப்பாங்க, ஆனா இப்ப எவ்வளவு கியூட்டா இருக்காங்கல்ல அப்படின்னு அவனையே அறியாம அவளை ரசிச்சிட்டு இருக்கான். இவங்க யாருமே ஜேம்ஸ் தேடுற மாதிரியே தெரியல. என்னப்பா தம்பி உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா இல்லையா அப்படின்னு அவனை பிடிச்சி வச்சிருக்கவர் கேட்க என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க, இப்ப கூட என்ன தேடுற வரைக்கும் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அம்புட்டு பாஸ் அவங்களுக்குலாம் சொல்லி டைலாக் விட்டுட்டு இருக்கான். எப்படியோ இன்னைக்கு நடந்ததை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டான். அல்சியமா குவிங்கியே உன்னோட கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கான். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சீனியரால லூடோ ஒரு காலை பார்க்கவே முடியல. அதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரே டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. நான் எதுக்கு லூடோ பார்த்து இப்படி ஃபீல் பண்றேன், இது வரைக்கும் நான் அவளை ஒரு பொண்ணா கூட பார்த்தது இல்ல, ஆனா ஏன் இப்ப இப்படி ஃபீல் ஆகுறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இவ காலை பார்த்ததான் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அதனால ஒரு பெரிய பைஜாமா பேண்ட்டை மாட்டி விட்டுடுறான். என்னாச்சு சீனியர், இன்னைக்கு நீங்க ஆளே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு அவன் அசிஸ்டன்ட் கேட்க ஆக்சுவலா நீ ஃபர்ஸ்ட் லூடோ பார்த்துட்டு பையன் நினைச்சா பொண்ணு நினைச்சேன்னு சொல்லி கேட்கும். நான் பார்த்ததுமே ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா லூடோ ஜாயின் பண்ண புதுசுல கிளப் ஆக்டிவிட்டி கால் சேர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப சீனியர் இவளை பார்த்ததுமே நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வரதுக்கான எல்லா தகுதியுமே இருக்கு, இதான் என்னோட டிராமால மேல் லீடா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஒரு பையன் நினைச்சிட்டு மாமா மச்சா மாதிரி பழகிருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வாஷ்ரூம் போகும்போது இவ லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போயிருப்பா. டேய் நீ எதுக்கு தாங்க லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போறேன்னு சொல்லி கேட்க ஒரு பொண்ணு லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போவோம் வேற எங்க போவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் ஏன் மனசாட்சியில ஒரு பையன் யோசிச்சு எனக்கு இன்னமும் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் உங்க ஸ்கூல் ஆனிவர்சரி வரப்போகுது, அதுக்கு நம்ம ஹீரோயின் டெக்கரேஷன் பண்ண சொல்லி வாய விட்டுருப்பா. அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் நாளைக்கு தான் வர போறாங்க. அதுக்கு தலைக்கால் புடியாம நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். என்னாச்சு இவளுக்கு தரையில காலே நிக்கல, எதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கேட்க நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வர போறாங்க, நான் இன்னும் ஒரு வேலையும் செய்யல, முதல்ல போஸ்டர் ரெடி பண்ணணும், பேனர்ஸ் எல்லாம் ஒட்டணும், அதை விட முக்கியமா ஆடிட்டோரியமா ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு நீ டென்ஷன்
டென்ஷன் ஆகுற? அதான் நான் கூட இருக்கல. ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டர் கம்ப்ளீட் பண்ணலாம். நான் என்ன வரையணும்னு சொல்லி கேட்க, நீ முதல்ல எங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கேன்னு சொல்லிட்டு எப்பயுமே இவன் தான் எனக்கு ஆர்டர் பண்ணுவான். ஆனா இப்போ நான் அவனை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு சொல்லி வைக்கப்பட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ லெஃப்ட் சைட்ல வரைய வேண்டிய டிராயிங்க ரைட் சைட்ல வரைஞ்சிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீங்க வந்து கிளம்பிடு, நானே பாத்துக்கிறேன், நீ போய் பெயிண்ட் ப்ரஷ் மட்டும் கழுவிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோயின் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாளா, நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்துருவாங்க, சோ இன்னைக்குள்ள அவ எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவளுக்கு தான் ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோயினும் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நான் எப்படி எல்லா வேலையும் முடிப்பேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. நீ இப்ப எது கவலைப்படுற, அதான் நான் அவன் கூட இருக்கேன்ல, அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்த ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். சீனியரையும் லூடோவையும் ரோலப் பேனர்ஸ் வாங்கிட்டு வர சொல்றான். அந்த கடை 6 மணிக்குள்ள க்ளோஸ் ஆயிடும், பக்கத்துல வேற எங்கேயுமே அந்த ரோலப் பேனர்ஸ் விற்க மாட்டாங்க. அதே சமயம் ஜியும் பிலிப்ஸும் காலேஜை சுத்தி பேனர்ஸ்லாம் ஒட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜேம்ஸும் போஸ்டருக்கான ஃபிளவர்ஸ்லாம் வரைய சொல்லிட்டு இவங்க ஆடிட்டோரியம் ரெடி பண்ண வந்துடுறாங்க. நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லா வேலையும் நீயே தனியா செய்யணும்னு நினைக்காத, அதான் கூட நான் இருக்கல, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன், அதுவும் கூட இருக்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, ஆனா நான் உனக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது, இப்பதான் அதுக்கு நன்றி கடன் சேர்த்துற டைம் வந்துருச்சு அப்படின்னு பலூன் பம்பை யூஸ் பண்ணாம வாயில ஊதிட்டு இருக்கான். இப்ப எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, அதான் பம்பு இருக்குல்லன்னு சொல்ல, இப்பதான் அந்த பலூனுக்கான உயிரே வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆரம்பத்துல ஊத ஆரம்பிச்சவன் முடியாம பம்ப் வச்சு அடிச்சிட்டு இருக்கான். இன்னும் உயிர் அது இதுன்னு சொன்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த மாதிரி ஊதுனா லேட் ஆயிடும், அப்புறம் உன்னால டைமுக்கு டெக்கரேஷன் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, பரவாயில்லையே எனக்காக இவ்வளவும் செய்யற, இப்போ உனக்கு காமிக்கான கண்டென்ட் கிடைச்சா கூட நோட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்ல, இப்போதைக்கு எனக்கு நீ தான் முக்கியம், இந்த ஆடிட்டோரியம் கம்ப்ளீட் பண்றது இந்த முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் கூட நல்லா இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறான். இவனெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ட்டு இந்த பலூனை கொஞ்சம் மேல மாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு அவனை மாட்ட சொன்னா, அவ எதிர்பார்க்காத மாதிரி சட்டுன்னு இவளை தூக்கிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுது, நம்ம ரெண்டு பேரும் இப்படி டெக்கரேட் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டே கேட்க, இனிமே நம்ம எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட நினைப்பெல்லாம் எங்கேயோ போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி பெட்ஷீட் சரி பண்றதுல இருந்து குழந்தை பிறந்து தொட்டில ஆடுற வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. இங்க சீனியர் லூடோ காலை பார்க்கும் போது டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். என்ன விட்டு நான் பிலிப்ஸோடய போய் ஹெல்ப் பண்றேன், நீயும் ஜியும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இப்ப நீங்க திரும்பி போனீங்களா லேட் ஆயிடும் அப்படின்னு லூடோ சொல்ல, இவ சொல்றது கரெக்ட் தான், நம்ம எப்படி இப்ப இவ்வளவு விட்டுட்டு போறது அப்படின்னு அங்க ரெண்டு பசங்க ஒண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் எதுக்கு தப்பா யோசிக்கணும் அப்படின்னு அவன் மேல கைய போட்டுட்டு, அவங்கள மாதிரி நம்மளும் அண்ணன் தம்பியாவே இருக்கலாம் பேசிட்டு இருக்க, அவனுங்க என்ன கப்புள்ஸா இருப்பானுங்க போல, நம்ம கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாமா இல்ல நாளைக்கு வச்சுக்கலாமான்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அது கேட்டதுமே அவனுக்கு ஒரு மாதிரி அபுக்குன்னு ஆயிடுது. சட்டுன்னு கையை எடுக்கவும், என்னாச்சு சீனியர் கொஞ்ச நாளா ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருவேளை என் கூட இருக்கும்போது ஆக்கூட ஃபீல் ஆகுறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் ஏன் ஆக்கூட ஆக போறேன், முதல்ல உன்னால யாரு பொண்ணா பாப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து, உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சட்டுன்னு எந்த பஸ்ன்னு பார்க்காம ஏறிடுறான். இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து லூடோமே அந்த பஸ்ல ஏறிக்கிறா. ஆக்சுவலா சீனியர் இந்த பஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு லூடோ சொல்ல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல அடுத்த ஸ்டாப்ல இறங்கிக்கலான்னு காமா சொல்றான். எதுக்குமே பதறாம காமன் கம்போஸா இருக்கீங்கல்ல, உங்களை மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும்னு சொல்லி டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கா. ஆனா என்ன நெக்ஸ்ட் ஸ்டாப் வர 1/2 மணி நேரம் ஆகும் சொல்ல, என்னது 1/2 மணி நேரமா அப்படின்னு பாதிரி போய் இறங்கிடுறான். அடுத்த பஸ் வரத்துக்கு 1 hour ஆயிடுது. எப்படியோ எல்லா பிரச்சனையும் தாண்டி அந்த கடைக்கு வந்துடுறாங்க. ஆனா இவங்க நேரம்னு பார்த்தா அந்த கடையை வேற மூடி வச்சிடுறாங்க. இங்க பார்த்தா பிலிப்ஸும் ஜியும் சேர்ந்த பேனர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லொரேலியோட மியூசிக் கேட்டதும், அடக்கடவுளே லொரேலி இங்கதான் இருக்காளா அப்படின்னு சட்டு நகர்ந்து ஓடி போயிடுறான். உங்களை தாங்க நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு முன்னாடி பார்த்தா ஒரு பையன், அடக்கடவுளே லொரேலே ஒரு பையனா, பரவாயில்ல நான் என்ன அவன் முகத்தை பார்த்தா காதலிச்சேன், அவன் மனசு தானே பார்த்தேன் அப்படின்னு லொரேலே எனக்கு உங்களை பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன தம்பி சொல்ற, நீயும் லொரேலியோட ஃபேனா, நானும் அவங்களோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிட்டு இருக்கான். ஆனா ஜி இது எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு, யாரா இவன் அயன் பல வில்ல மாதிரியே இருக்கான், பிலிப்ஸ் ஏதாவது தப்பா கிப்பா பண்ணிட்டு போறான் அப்படின்னு பயத்துல எதுவுமே புரியாம அவன் கழுத்த பேனர்ஸ் போட்டு நெருக்கிட்டு இருக்கா. இங்க பிலிப்ஸ் அந்த போஸ்டர் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு அங்க வந்து, யார் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அதுவும் உங்க பெயிண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு, நம்ம 2 பேரும் காஃபி ஷாப் போலாமா, நீங்க எப்படி வரைஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்களா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி எடுத்துட்டு போகும். தயவு செஞ்சு என்ன விடுற, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி காத்திட்டு இருக்கான். அப்படி இருந்தா அவனை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கிறது பார்த்துட்டு ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றான்ல, ஏன் இப்படி அவன் டார்ச்சர் பண்ற அப்படின்னு அவ கையை தட்டி விட்டுடுறா. ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் கஷ்டப்படும் போது நீ தான் தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துற, எனக்குமே இந்த நன்றியை மறக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ ஹீரோ ஹீரோயினும் எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவ்வளவுதான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹாப்பியா இருந்தா, ஒரே ஒரு சைட்ல மட்டும் நான் ஃப்ளவர் வரையணும், அதை மட்டும் வரைஞ்சிட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஜேம்ஸ் வரையறன்ற பேரில் பெயிண்ட் கொட்டி விட்டுடுறான். ஐயோ கடவுளே நாசமா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்செட்டா இருந்தா, இதுல சீனியர் லூடோவும் வந்து அந்த கடை மூடிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜி இந்த பேனர் கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதான் எல்லாமே போச்சு, நாளைக்கு செம்மையா திட்டு வாங்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுறா. இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற, இது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், இந்த பெயிண்ட் கொட்டின இடத்துல அழகா ஒரு பொண்ணு மாதிரி வரைஞ்சிடலாம், அப்புறம் கிழிஞ்சு போன பேனர்ஸை தச்சுக்கலாம், அதுக்கு ரெட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்க, கிழிஞ்சதே தெரியக்கூடாது, அப்புறம்
அப்புறம் அந்த ரோலர் பேனர்ஸ் நான் டிராமா கிளப்ல இருக்க மாதிரி பார்த்தேன், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பாவம் டயர்ட் ஆகி எல்லாரும் படுத்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் இல்லைன்னா கண்டிப்பா இது முடிஞ்சிருக்காது, உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தூக்கத்துலயும் ஹீரோயின் பேரையே சொல்லிட்டு இருக்கான். இவன் எதுக்கு நம்ம பேரை சொல்றான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க ஸ்கூல் ஆனிவர்சரியுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல சீனியர் டீம் தான் டிராமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லூடோ ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்க்கறதுக்கு எல்லாருமே வந்தாதான் வந்திருக்காங்க. அப்போ லுடோவோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருதுன்னு சொல்லி காத்துட்டு இருக்கவும், முதல்ல இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு சீனியரே லேடி கட்ட போட்டுட்டு வந்திருக்கான். இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம கேம்பஸ்ல இருக்காளா, இது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு பிலிப்ஸும் ஜேம்ஸும் வாயை பழந்து பார்த்துட்டு இருக்க ஹீரோ இவங்க சீனியரோட தங்கச்சி போல பார்க்க ஆபரா மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அட கூமாட்டீங்களா, அது நம்ம சீனியர் தான், போய் கண்ணை கழுவிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லவும் என்னது அப்படின்னு சொல்லி ஷாக்ல பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் அந்த டிராமால ஊரு போய் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்ட் படி எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்ம சீனியரும் ஒரு ஃபீலோட நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிடுறான். அதை பார்த்து அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்காங்க. நம்ம பிலிப்ஸ் ஜியோட இருக்க மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஜேம்ஸ் அவன் ஆன்லைன் ஃப்ரெண்டோட இருக்க மாதிரியே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. அவனுமே அவளோட இருக்க மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இப்போ எதுக்கு நான் ஹீரோனை பத்தி யோசிச்சு பார்க்கறேன்னு ஒரு மாதிரி ஷாக்ல இருக்கான். லூடோட தங்கச்சி நடிச்சிருப்பா போல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சீனியரோட ஆக்ட் பண்ணிட்டீங்கல்ல, எப்படியோ அவரோட சாபம் உங்களாலதான் விமர்சனம் அடிச்சது. இனிமே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. நீங்க எல்லாரும் எனக்கு டெக்கரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணதால உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கலான்னு இருக்கேன், மறக்காம டின்னருக்கு வந்துருங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கா. அப்போ சீனியர் லூடோட காலை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு கண்ணாடியை போட்டுட்டு வந்திருக்கான். யாரா இவன் கண்ணு தெரியாத மாதிரி கூலிங் ட்ரெஸ் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, நாங்க பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டோம்ல, அடிக்கடி ஆட்டோகிராஃப் கிட்ட டார்ச்சர் பண்றாங்க, அதான் மறைஞ்சிக்கிறதுக்காக கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு லூடோமே எடுத்து போட்டுக்கிறா. அப்போ ஜேம்ஸ் போனை பார்த்து தேடி சிரிச்சிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி சிரிக்கன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஒருத்தன் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான், உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்க, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தா நீ குண்டா இருப்பேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்து சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சீனியர் கிட்ட நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்க, அவன் சன்கிளாஸ் கட்டிட்டு ஆன்சர் பண்ணான்னு வரான். அப்ப லூடோட காலை பார்த்ததுதான், இதை பத்தி நீங்க வேற யார்ட்டாச்சும் கேளுங்கன்னு சொல்லி அமைதி ஆயிடுறான். அப்புறம் நீ அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்க, அவன் மனசுக்குள்ள நீ எனக்கு பிளாக்கனிங் பண்ண வரவேன்னு தான் சொல்லி கேட்கலான்னு இருப்பன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அடக்கடவுளே, நான் எதுக்கு இதை பத்தி பேசும்போது ஹீரோயினை பத்தி யோசிக்கிறேன், ஒருவேளை எனக்கு அவன் மேல ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கான். நம்ம லவ் பண்ற விஷயத்த முதல்ல விட சொல்லி ஆகணும். நம்ம ஹீரோ கையில பிடிச்சிட்டு ப்ரொபோஸ் பண்ணலான்னு ஓடி வரான். ஆனா அவன் பதட்டத்துல நாளைக்கு நீ பிளாக் வினிங் பண்ண வருவியான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு உளறிடுறான். இதை கேட்கவாடா வந்த, அதான் நீ ஏற்கனவே இதை பத்தி என்கிட்ட சொல்லிட்டேன் சொல்லிட்டு இருக்கா. அவன் ஹீரோக்கு சுத்தமா தூக்கம் வரல, ஹீரோனோட ஞாபகமாவே இருக்கு, ஒரு மாதிரி பித்து பூச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கான். டே மச்சான், உனக்கு என்னடா பிரச்சனை, என்ன ஆளே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு கேட்க, நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீ இதை பத்தி யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ண கூடாது, எனக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல அவன் எதுவுமே சொல்லாம கேஷுவலா அப்படியாங்கிற மாதிரி கேட்கறான். என்னடா இதை கேட்கும்போது உனக்கு சுத்தமா ஷாக் ஆகல அப்படின்னு கேட்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்குன்னு எங்களுக்கு எப்போ தெரியும், ஆனா உனக்கு தான் இப்ப தெரிய வருது, அதுவும் ஆரம்பத்துல இருந்தே ஹீரோயினுக்கு மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஆனா இப்போ என்னன்னு தெரியல, ஒருவேளை காலப்போக்கத்துல அவ ஃபீலிங்ஸ் மாறி போறது கூட சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். என்னடா சொல்ற, அந்த பொண்ணு எப்படி கரெக்ட் பண்றது மச்சான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் மழை பெய்யும் போது கொடை பிடிச்சி ரொமான்டிக்கா போகணும், அதை விட முக்கியமா அவளோட சைக்கிள்ல போகணும், இது மூணுத்தையுமே நீ கம்ப்ளீட் பண்ணிட்டா வையன், கண்டிப்பா அந்த பொண்ணு கரெக்ட் ஆயிடுவான்னு சொல்றான். இது எல்லாமே நான் ஏற்கனவே பண்ணிட்டேனே, ஆனா என்ன கண்டென்ட்டுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன், இப்போ என் காதலுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு இவன் சொன்ன ஐடியாவெல்லாம் கேட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு ரோஸ் கொண்டு வந்திருக்கான். என்ன ஆச்சு இவனுக்கு, வழக்கம் போல நம்மள ஏமாத்த தான் பாக்குறானோ அப்படின்னு, இது என்ன கையா இல்ல பொம்மை கையா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. என்னடி ஆச்சு உனக்கு, இது என்ன விளையாட்டு பொருளா, எனக்கு இருக்கிறதே ரெண்டு கை, அதையும் பிச்சு போட்டா என்ன பண்ணுவோங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அடுத்து இவங்க பிளான் படி மழையில கொடை பிடிக்கணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், அடுத்து மழையில கொடை பிடிக்கணும். இன்னைக்கு மதியம் வர மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க, அந்த ரொமான்டிக்கான சீனை ரீக்ரியேட் பண்ணி ஆகணும், கண்டிப்பா இவன் கரெக்ட் ஆயிடுவா அப்படின்னு வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம ஏதோ ஒரு மைல்டான கிளைமேட் இருக்கு. இப்போ போய் ஹீரோனுக்கு கொடை குடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். யாரா இவங்க, வித்தியாசமான ஆளா இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துட்டு இருக்கவும், என் மானத்தை வாங்குறானேப்பான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. இன்னைக்கு மழை பெய்யாது போல, என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஒரு ஷூட்டிங் கூட்டிட்டு வந்திருப்பான் போல. ரெண்டு பேரும் பழைய கட்ட போட்டுட்டு மழையில கொடை பிடிச்சி நடந்து வந்துருக்காங்க. என்னன்னு தெரியல, டேரக்டர் திடீர்னு கட் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. டேய், உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல, இந்த ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டதும் நீங்க திரும்ப ஓடி போயிடணும், நீ என்ன இந்த பக்கமா நடந்து வர அப்படின்னு ஒரு கத்திட்டு இருக்கும். இந்த ரோடு எண்ட் ஆகுற வரைக்கும் நான் இவரோட கொடையில போவேன், அதான் என்னோட சீன், நீங்க சொன்ன மாதிரி என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும், யாரா இவன் என் பேச்சே கேட்க மாட்டான் அப்படின்னு அந்த டேரக்டர் டென்ஷன் ஆயிடுது. எல்லா பிளானும் ஃபிளாப் ஆயிடுச்சு, இவளை சைக்கிள்ல கூட்டிட்டு போயாச்சு கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவளை எப்படியே கட்டாயப்படுத்தி சைக்கிள் கூட்டிட்டு வந்துடுறான். கேம்பஸ்குள்ள சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவ, இப்ப நீ அந்த ரூலை பிரேக் பண்ணிட்ட, என்ன சமாச்சாரம் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் நான் விட்டு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சைக்கிள்ல கூட்டிட்டு போறான். அப்போ அவங்க செக்யூரிட்டி கார்டு பார்த்துட்டு தான், ஐயோ இவர் பார்த்துட்டாருன்னா அவள் தான் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் பயத்துல எஸ்கேப் ஆகுறாங்க. அப்ப ஹீரோட பேக்கெட்ல அந்த பிளான் போட்ட லிஸ்ட் இருக்கு, இதை எதுக்கு இவன் வாங்கி வச்சிருக்கான், ஒருவேளை என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்
இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. நெக்ஸ்ட் டே அதை பத்தி யோசிச்சு சிரிச்சுட்டு வரும். எனக்கு தெரியும் நீ ஹீரோவை நினைச்சுதானே சிரிக்கிற, அவன் பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு இவன் சொல்ல, ஒருவேளை ஹீரோ கிட்ட ப்ரோபோஸ் பண்ணதான் ட்ரை பண்ணானா, அவனுக்கும் என் மேல ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. ஆனா இந்த விஷயத்த பத்தி ஜேம்ஸ் உளரக்கூடாது, இவன் சரியான மண்டக்கோளாறு, அது இல்லாம இவன் வாய் வச்சா எதுவுமே பழிக்காது அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லையே, நேத்து ஏதோ கண்டென்ட்டுக்காக என்ன கூப்பிட்டான் அவ்வளவுதான், மத்தபடி ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு விட்டுடுறா. இங்க பாவம் ஜியோட பூனை காணாம போயிடுது, நான் தான் அதை ஒழுங்கா பாத்துக்கல, அசால்ட்டா விட்டுட்டேன், அது எங்க போய் எந்த நாய்கிட்ட கடி வாங்குதோ தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கா. அதை பார்த்து நம்ம பிலிப்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, நான் உனக்கு அந்த பூனையை கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு பூனையை கண்டுபிடிக்கிற மிஷினை வச்சு தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அந்த பூனையை கண்டுபிடிச்சிடுறான், உன்னதான் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன், நல்ல வேலை உனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு இந்த பூனை கிட்ட பாசமா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஒரு மாதிரி கியூட்டா தெரியுது. அந்த பூனையை பிடிக்கும் போது உனக்கு கையில அடி போட்டிருக்கும் போல, அதை பார்த்து ஜி பார்த்துட்டு போயிட்டு இவ்வளவு பெரிய காயமா அப்படின்னு அவனுக்கு பேண்டேட் ஒட்டி விட்டுட்டு இருக்கா. லொரேல என்னோட ஐடோல் அவ்வளவுதான், ஆனா எனக்கு ஜி மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அவகிட்ட எப்படி ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதை கேட்டு இவ அடிச்சிருவாளுன்ற பயத்துல இருந்தா சட்டுன்னு வந்து இவனை கிஸ் பண்ணிடுறான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயின் எப்படி ப்ரொபோஸ் பண்ணது தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். என்னடா மச்சான் மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்கு, நேத்து கொடுத்த பிளான் ஒழுங்கு எக்ஸிக்யூட் பண்ணல போலயே, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு சொல்லவான்னு கேட்க, இவங்கிட்ட ஐடியா கேட்டு நாசமா போறதுக்கு நம்மளே ஒண்ணு செஞ்சுக்கலாம், இவன் எப்படியாவது கழட்டி விட்டாகணுமே அப்படின்ட்டு. இங்க பாரு மச்சான், நீ என் வாழ்க்கையை நினைச்சு ஏன் கவலைப்படுற, உனக்கு ஒரு ஆல்நைட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு போய் தேடு, நீயும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்ல, எதுக்கு என்ன நினைச்சு கவலைப்படுற அப்படின்னு அவங்கிட்ட டயலாக் விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம கேங்லயே கமிட் ஆனது பிலிப்ஸ் மட்டும்தான் அப்படின்னு அவங்கிட்ட ஐடியா கேட்டு வந்திருக்கான். தென் இப்ப ரீசெண்டா கமிட் ஆன நீ எப்படி ஜி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண, ரோஸ் பலூன் அந்த மாதிரிலாம் பெருசா டெக்கரேஷன் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணியா, ஏதாச்சும் எனக்கும் ஐடியா கொடுன்னு சொல்லி கேட்க, நான் ஒன்னும் அவ்வளவு பெருசா எதுவுமே பண்ணல, என் மனசுல என்ன பட்டுச்சோ அதை கரெக்டான டைம்ல சொன்னேன் அவ்வளவுதான், அதே மாதிரி நீங்களும் சரியான டைம்ல ப்ரொபோஸ் பண்ணிடுங்க. நான் கூட முன்னாடி எனக்கு லொரேலே மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இதெல்லாம் சும்மா ஒரு ட்ரீம் தான், நான் ஜி தான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு இவன் சொல்ல, உனக்கு இன்னமும் உண்மை தெரியாதா, ஜி தாண்டா லொரேலே லூசு பயலே அப்படின்னு எல்லா உண்மையும் வளரிடுறான். அப்புறம் எதுக்காக எல்லாத்தையுமே எங்கிட்ட இருந்து மறைச்சா அப்படின்னு வழியை ஜி எதை பார்க்க வந்திருக்கான், நீ எதுக்கு லொரேலேன்ற உண்மை எங்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு இவன் கேட்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட நேரடியா நான் சொல்லலான்னு இருந்தேன், எவன்டா அதை போட்டு கொடுத்தது, என் கையில கிடைச்சா செத்தான்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஆக்சுவலா நீ என்னோட உண்மையான கேரக்டர் தான் லவ் பண்ணணும்னு நினைச்சேன், லொரேலேன்றது என்னோட இன்னொரு சைடு அவ்வளவுதான், ஆனா உண்மையான ஜி உனக்கு ஆப்போசிட்ல இருக்கேன் இல்லையா, அது நான் தான், அதனால இந்த விஷயத்துல மறைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் கமிட் ஆன விஷயத்த பத்தி ஹீரோன்ட்டு சொல்லிட்டு இருக்கும். பரவாயில்லையே, அவன் ப்ரப்போஸ் பண்ண உடனே நீ அவனை கிஸ் பண்ணிட்ட, உனக்கு இருந்தாலும் தைரியம் அதிகம் தான், ஆனா நான் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். நீ எதுக்கு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ற, நீ தான் அவனை லவ் பண்றல, ஃபர்ஸ்ட் மூவ் நீயே எடு, பொண்ணுங்க முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்கிறா. ஹீரோயினா அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்காக ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கா. நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ண உங்களோட லவ் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிடுவாங்க, ஆனா என்ன காசு தான் கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு அவர் சொல்ல, இதுக்கு நான் சொத்தை கூட எழுதி வைக்க தயாரா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோக்கு கால் பண்றா, நானே உனக்கு பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு. ஹீரோ எதுவும் சொல்ல வரா, வெயிட் பண்ண நான் சொல்றது முதல்ல கேளு, நான் ஒரு ஹோட்டல் புக் பண்ணிருக்கேன், உடனே அங்க வந்துருன்னு சொல்லி லொகேஷன் அனுப்பி வச்சிருக்கா. அவங்க பிளான் படி ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வயலின் வாசிச்சுட்டு வரா, அதுக்கப்புறம் கேட் கட் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ற சீன் தான் போல. அதுக்கு கரெக்டா 8 மணிக்கு ப்ரப்போஸ் பண்ற டைம் ஆயிடுது, அதுக்கு கரெக்டா 2 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ ஹீரோக்கு கால் பண்ணி டைம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க வரலையான்னு சொல்லி யாரும் கூப்பிட்டு இருக்காங்க. அவனுமே ஹீரோயின் சொல்ல வரது எதுவுமே கேட்காம அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அவ கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுறான். ஆக்சுவலா இவனுமே ஒரு ப்ரொபோசல் செட் பண்ணி வச்சிருக்கான், அங்க பலூன் மாதிரி ஒரு செட்டப்லாம் போட்டு ஷிண்டாய் ஐ லவ் யூன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லலான்னு வரான், ஆனா அதுக்குள்ள அவனோட எடிட்டர் கால் பண்ணிடுறாங்க, இவர் அவசரமான விஷயம், நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். என்ன சொல்ல என்ன கூப்பிட்டு வந்தான், நம்ம கிட்ட ப்ரொபோஸ் பண்ண வந்தானா இல்ல என்ன நினைச்சானே புரியலையே அப்படின்னு ஹீரோனுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த குவிங்கி இருக்கான் இல்லையா, ஹீரோட எடிட்டரை வேலையை விட்டு தூக்கி இருப்பான் போல, ஏன்னா ஹீரோ டைமுக்கு காமிக்க சென்ட் பண்றது இல்ல, அவரோட எடிட்டரா இருந்து நீ கூட இதை ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு வேணுமே அவரை வேலையை விட்டு தூக்கி இருப்பான். அது தட்டி கேட்க போன நம்ம ஹீரோயுமே வேலையை விட்டு தூக்கிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ காலேஜுக்குமே வரதில்ல, என்னாச்சுன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனை ஆளையே காணும். அங்க பார்த்தா ரோப்லாம் வேலை கீழே கிடக்குது, ஒருவேளை அவனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க போல, பணத்துக்கு ஆசைப்பட்டு இவனை தூக்கிட்டாங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவை கால் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி டவுனா ஃபீல் ஆகுது, அதான் என்னோட ஊருக்கு வந்துட்டேன், அது இல்லாம குவிங்கி அந்த எடிட்டோர்ல இருந்து என்ன தூக்கிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது கேட்டதுதான் எல்லாருமே கஷ்டமாயிடுது, ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்ட உழைப்பு இல்லையா. அதுக்கப்புறம் சீனியர் ஜேம்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி டவுனாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஹீரோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா, நான் அவனை இப்ப பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஜேம்ஸ்மே கூட எடுத்துட்டு வந்திருக்கா. அப்ப அவன் உள்ள போக வெயிட் பண்றா, ஏன்னா சட்டுன்னு போற, நான் வர முதல் முறை என் மாமனார் மாமியாரை பார்க்க போறேன், நான் எப்படி அவங்க கிட்ட முதல்ல பேசுவேன் அப்படின்னு ஒவ்வொரு டயலாக்லாம் விட்டுட்டு இருக்கா.
அப்ப டோரை திறந்ததும் எப்படி இருக்கீங்க அத்தை மாமான்னு சொல்லி டயலாக விட்டுட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஹீரோட தம்பி தான் இருக்கான். ஓவரா ஆக்ட் பண்ணாதீங்க, அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும். சரி உங்க அண்ணன் ரூம் எதுன்னு சொல்லி கேக்குறா. அதுவும் அங்கதான் இருக்குன்னு சொல்ல, ஈஷி எப்படி இருக்க, நீ இல்லாம என் வாழ்க்கையை வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு அப்படின்னு இவன் டயலாக்கா விட்டுட்டு இருக்கும். அண்ணவுமே வெளியே போயிருக்கான்னு சொல்றான். அட பாவி, எதுவுமே முழுசா சொல்ல மாட்டியா, விட்டு விட்டுதான் சொல்லுவியா அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் ரூம் பார்த்தா ரொம்ப நீட்டா இருக்கு. நம்ம ஹீரோ பெரிய ஜீனியஸா இருப்பான் போல. வருஷம் டாப் ஸ்டூடெண்ட்கான எல்லா அவார்டுமே வாங்கியிருக்கான். அது இல்லாம அவன் ரூம் ஃபுல்லா காமிக் கலெக்ஷனா இருக்கு. இதுதான் அவனோட ரூம் போல. அவன் கேரக்டர் மாதிரியே இருக்குன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே ஹீரோன்னு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறான். இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு. அந்த குவிங்கி என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு இவன் டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். நீ எதுக்கு கவலைப்படுற, நான் தான் அவன் கூட இருக்கேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கெட்டப்லாம் போட்டுட்டு வந்து குட்டி பொண்ணு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை கேட்டது என்னாச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோ இன்ஸ்பயர் ஆயிட்டு அந்த குவிங்கியை நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். கரெக்டா ஹீரோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க முன்னாடி நம்ம ஹீரோனுக்கு ஒரே மானமா போச்சு. இருந்தாலும் அவங்களும் ஹீரோ மாதிரி தான் போல. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா, நீ தான் என் பையனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கியாமே, என்ன ஆனாலும் சரி அந்த குவிங்கியை நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு குடும்பம் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா நம்ம காலனியில் இருக்கவங்களாம் அவனை பத்தி தப்பா பேச சொல்லலாம், அவனுக்கே வெக்கமாயிட்டு சூசைட் பண்ணிப்பான். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்ல, உன் மூஞ்சி மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு வாய மூடு, என் பையனை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான், நீ என்னன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, உங்களுக்கு வேற எதுவுமே ஐடியா வராதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம எதுக்கு அவனை பத்தி யோசிக்கணும், நம்ம ஹீரோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், அவனுக்குள்ள நிறைய திறமைங்க இருக்கு. சோ அவன் ஒரு நல்ல காமிக் பண்ணிட்டானா அதை அந்த குவிங்கி காசிங்கப்படுத்தின மாதிரி தானே, அப்படி நம்ம தனி பிளாட்ஃபார்ம்ல ஒரு காமிக் பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்றா. எந்த மாதிரி காமிக் பண்றது, கேர்ள் காமிக் எல்லாருமே பார்த்தது தானே, இந்த வாட்டி புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோட தம்பி இந்த காமிக் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சிருப்பான் இல்லையா மார்ஷியல் ஆர்ட்ஸ் காமிக்ஸ், அதை எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்ததுமே ஜேம்ஸ் உனக்கும் இந்த காமிக்ஸ் பிடிக்குமா, இது என்னோட ஃபேவரட் காமிக் அப்படின்னு சொல்லி டயலாக் விட்டுட்டு இருக்கும். இதுவே என்னோட தண்டான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ரெண்டு பேருக்கும் எப்பதான் இவனுக்கு ஆன்லைன் ஃப்ரெண்ட் தெரிய வருமோ அப்படின்னு ஹீரோட மாண்டலே அடிச்சுக்கிறாங்க. நீ பேசாம காலேஜ் காமிக்ஸ் எல்லாம் வரையன் தம்பி அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி நான் தானே டாடி வரைஞ்சிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் போய் கொஞ்சம் வெளியே காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வெளியே அப்செட் ஆகி வந்துட்டான். நம்ம ஹீரோனை ஒன்று ஃபாலோ பண்ணிட்டே வந்து நீ ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காத, உனக்கு என்ன தோணுதோ அதையே செய் அப்படின்னு பேசிட்டு இருக்கும். நான் இவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் எப்பயுமே நீ தான் என் கூடவே இருந்திருக்க, இப்போ என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கதானே சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த இடம், எப்பயுமே இந்த தெருவுல தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு அவன் ஸ்கூல்ல தான் கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். அவனை பார்த்ததுமே அவங்க வாட்ச்மேன் அங்கிள் கண்டுபிடிச்சிடுறாரு. டே தம்பி, நீயா ப்ரீ கேஜ்லயே 5 அடி அகலத்துல இருப்பியப்பா, இன்னமும் நீ மாறவே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, உன்னை இத்தனை வருஷமா ஞாபகம் வச்சிருக்காரு, நீ பெரிய ஆள் தான் போலயே. சின்ன வயசுல இருந்து காமிக் வரையலன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு எப்படி அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லி கேட்க, நான் சின்ன வயசுலயே ஹைட்டா இருப்பேன், அதனால எதுலயுமே என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, ஆனா ஆர்ட்ஸ் கிளப் என்னோட ஹைட் ஒரு குறையா தெரியல, அதனால நான் அப்படி அதுல ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்ல, நானும் உன்ன மாதிரி தான், நான் சின்ன வயசுல ரொம்ப குட்டியா இருந்ததுனால என்னால எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எனக்கு டான்ஸ் ஆடணும் ரொம்ப ஆசை, ஆனா என் ஹைட்டுக்கு ஏற்ற பார்ட்னர் கிடைக்காததுனால நானும் ஆர்ட்ஸ் கிளப்பே ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்றா. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட பாசிட்டிவே கேர்ள் காமிக்ஸ் தான், நீ என்னைக்குமே அதை விட்டுறாத, நீ இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல அதே காமிக் அப்லோட் பண்ணு, இதுக்கு முன்னாடி நீ கையில தானே வரைஞ்சிட்டு இருந்த, இப்ப டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு, அதனால இனிமே கிராஃபிக்ல ட்ரை பண்ணு, அதுவும் நீ பிளாக் அண்ட் ஒயிட்ல வரையறதுக்கு பதிலா இனிமே கலரை யூஸ் பண்ணு, உன்னோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இதை கலரிங் பண்ணி போட்டிருந்தாங்க, அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது, நீ வேணா இது பாருன்னு சொல்லி கொடுக்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். இது சும்மா ரெஃபரன்ஸ் தான், எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுன்னு கேட்க, மெய்யோட கேரக்டர் ரெட் கலர் போதும் கரெக்டா இருக்கும், இவங்க வேற கலர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் சுத்தமா சூட் ஆகாதுன்னு சொல்லிடுறான். இப்ப ஃபேமிலியா சேர்ந்து அவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்க பாரு தம்பி, உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்பா கிட்ட சொல்லு, நம்ம சொந்தக்காரங்களாம் அங்கதான் இருக்காங்க, உங்ககிட்ட பிரச்சனை பண்றவங்களும் காலி பண்றாங்க அப்படின்னு அவன் அப்பாவும், நல்லா டைமுக்கு சாப்பிடு மகனே, சாப்பிடாம ஆளு எலும்பு தோலும் ஆகிட்ட அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இன்னொரு பக்கம் இவன் தம்பி கண்டிப்பா நீ ஆசைப்பட்டதுலாம் நடக்கும் சொல்லி குடும்பமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜேம்ஸ் ஆனந்த கண்ணீரே வந்துடுது. சே, இந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு எல்லாம் போச்சு, எனக்கு கொஞ்சம் ஹக் கொடுங்கல அப்படின்னு இவன் கிட்ட போக, ஐயோ பாக்கியலட்சுமி போடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலந்து ஓடி போயிடுறாங்க. இவங்க பிளான் படி எல்லாருமே சேர்ந்து காமிக் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்லோட் பண்றதுக்கு நல்ல நேரம் வருமானு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு ஜியோ லுடுவும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தது எல்லாரும் போய் கேஷுவல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பம் இருந்து என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கையை வச்சுன்னு சும்மா இல்லாம அப்லோட் பட்டனை தட்டி விட்டுடுறா. அடியே ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு டென்ஷன் ஆகி காத்துனவங்க எல்லாம் திடீர்னு ஐயா ஜாலி அப்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லி காத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் ஆரம்பத்துல நம்ம ஹீரோக்கு 10-15 வியூஸ் தான் வருது. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருக்கான். ஆரம்பத்திலே யாராலையும் ஜெயிச்சிட முடியாது, நிறைய கஷ்டங்களை பட்டாதான் பெருசாக முடியும் அப்படின்னு அடுத்த சாப்டருக்காக கண்டென்ட் தேடி வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு சில பொண்ணுங்களை கூப்பிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பார்ட்னர் இருந்தா பிடிக்கும் சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ லுடோ, எனக்கு பிடிச்ச பையனுக்கு டிராமாஸ்னா ரொம்ப இஷ்டம், அவன் வெளியே பார்க்க ரொம்ப மெச்சூர்டா இருப்பான், ஆனா உள்ள குழந்தை மாதிரி, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் சொல்லவும் இது எல்லாத்தையுமே சீனியர் கேட்டுடுறான். அப்போ அவளுக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான்.
சீனியருக்காக இவ கேக்லாம் பேக் பண்ணிட்டு வந்து குடுக்குறா. பரவாயில்லையே கேக்லாம் செய்ய கத்துக்கிட்ட அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னடி ஒரு மாதிரி தலை கிறுகிறுன்னு சுத்துது, மயக்க மாத்திரை ஏதாவது போட்டுட்டேன்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு பிராந்தி ஊத்துனேன் அவ்வளவுதான் அப்படின்னு இவ சொல்ல, என்னது பிராந்தியா அப்படின்னு போதையில தள்ளாடிட்டு இருக்கான். உனக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. எனக்கும் உன் மேல ஆரம்பத்துல இருந்தே இஷ்டம். உன்னை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்குவேன், அதுக்காக நான் எதை வேணா எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அவளை கிஸ் பண்ண போகவும் போதையில அப்படியே அவன் மேலேயே விழுந்துடுறான். எனக்குமே இந்த ஷோடல் உங்களுக்காக மட்டும் தான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பேசிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் கமிட் ஆயிடுறாங்க. ஹீரோட காமிக் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. ஒரு காமிக் கம்பெனி உனக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. அதோட எடிட்டர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட பழைய எடிட்டர் தான். ஒரு காமிக் ஃபெஸ்டிவலுக்கு இவங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு ஹீரோனை ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டுட்டு இருக்கான். இதே நினைச்சு கவலைப்படாத மச்சான், நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, உனக்கு சிறப்பா செஞ்சு கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீனியர் இப்பதான் எல்லா உண்மையும் லூடோ கிட்ட சொல்றான். ஹீரோட காமிக்ல தான் நானும் அசிஸ்டண்டா இருக்கேன். இந்த பில்டிங் எல்லாமே நான் தான் வரைஞ்சது. உங்ககிட்ட எத்தனை நாள் இந்த சீக்கிரட்டை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்ல, நீங்க எது செஞ்சாலும் அது ஒரு காரணம் இருக்கும் சீனியர் அப்படின்னு அதுல இருந்து அந்த காமிக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறா. இங்க ஜி என்னன்னு தெரியல, திடீர்னு புலம்பிட்டு இருக்கா. இந்த ஜேம்ஸோட ஒரே தொல்லையா போச்சு. ஆரம்பத்துல என் பேச்சை கேட்டவன் இப்பெல்லாம் என் பெர்மிஷன் இல்லாம என் கேம் பாஸ்வேர்ட்லாம் மாத்தி வச்சிருக்கான். கேட்டா கேம் விளையாடுறதுக்காக நான் நைட்ல தூங்க மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்க. அவன் நல்லதுக்காக தாண்டி செஞ்சான், எதுக்கு அவனை குறை சொல்ற மாதிரி கேட்க. நல்லதுக்கா? அப்பெல்லாம் என் வாழ்க்கை ஏன் சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தேன். இப்போ இவன் தொழில் டார்ச்சரா இருக்குன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. அவன்கிட்ட பேசாம மூஞ்சி திரும்பிட்டு போயிடுறா. அவள் எப்படி சமாதப்பத்துன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தவன் ஜேம்ஸ் கிட்ட போய் ஐடியா கேட்க, அவளோட சேர்த்துக்கு நீங்க தான் ஐடியா கொடுக்கணுன்ற மாதிரி கேட்கறான். எனக்குமே நம்ம கொடுக்குற ஐடியா நல்லபடியா முடியாது, அதனால இந்த வாட்டி ஆப்போசிட்டா ஐடியா கொடுப்போம் அப்படின்னு. நீ எல்லாம் போய் சாரி கேட்காத, எனக்குமே நீ தான் கெத்தா இருக்கணும். ரிலேஷன்ஷிப்ல நம்ம மட்டும் மொக்கையாயிட்டோன்னு வையன், பொண்ணுங்க நம்ம தலை மேல ஏறி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதோ, சே உங்க மூளையே மூளை சீனியர் அப்படின்னு அவனை பாராட்டிட்டு இருக்கான். இவன் சாரி கேட்டா மன்னிச்சிடலான்ற மாதிரி தான் ஜெய் இருப்பா. ஆனா இவன் என்னன்னா, என்னெல்லாம் விட சாரி கேட்க முடியாது, முடிஞ்சா நீ வந்து என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு போயிடுறான். இப்ப எல்லாரும் இந்த காமிக் ஃபெஸ்டிவலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஜேம்ஸ்க்கு பாஸ்கெட் பால் காம்படிஷன் இருக்கிறதுனால வர முடியல. சீனியரும் எனக்கு டிராமா கிளப்ல நிறைய வேலை இருக்கு, ஆனா கவலைப்படாதீங்க, ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கரெக்டா வந்துருவேன்னு சொல்றான். அந்த வில்லேஜ் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்க இருக்க ஒரு மவுண்டைன் ஏரியாக்கு தான் கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை விஷ் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயினா உங்களுக்கு மனசு தோணுதெல்லாம் எழுதி அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சடனா போட்டோ எடுத்துட்டு, இந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு கொடுக்கவும், ரொம்ப கியூட்டா இருக்கே, இந்த போட்டோ எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா, ஆனா அதுக்கு நீங்க 500 ரூபாய் கொடுக்குன்னு சொல்ல, என்னது 500 ரூபாயா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ காசு கொடுத்து அதை வாங்கிக்கவும், இந்த மாதிரி லவர்ஸ் போட்டோ எடுத்து காசு வாங்குவான் போல, சரியான ஃப்ராடு பையன் அப்படின்னு வாய் தவறி உளறிடுறா. உடனே 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டா ஆயிடுது. அப்படியே ஒருத்தர் வைக்கப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோன்னு ஒரு வண்டி ஓத வரும். ஹீரோவை பிடிச்சி இழுத்துடுறான். அப்படியே அவ கையை பிடிச்சிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். இப்போச்சு 2 பேரும் லவ் சொல்லிப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்லிக்கவே இல்லை. இங்க லூடோ அங்க நடக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து சீனுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கா. இவனுமே அவ கூட சேட் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஜேம்ஸ் அவனுக்கும் ஜீக்கும் நடந்த பிரச்சனை பத்தி சொல்லிட்டு இருக்கும். என்னைக்குமே லவ்ல யார் பெருசு யார் சின்னதெல்லாம் கிடையாது, உன் மனசுல பட்டிருக்கதா அவட்ட பேசு, எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும் அப்படின்னு லூடோ கூட சேட் பண்ணிட்டு இருக்கும். இருங்க, நீங்களும் லூடோ கமிட் ஆயிட்டீங்களா, இந்த விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கோம். பெரிய பேராகிராஃபா டைப் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் எப்பயும் ஒண்ணு மன்னிச்சிட்டேன். இன்னைக்கு எல்லாம் நடந்தது தெரியுமா, நாங்க மவுண்டன் ஏரியாக்கு போகணும், அப்புறம் நிறைய இடம் சுத்தி பார்த்தோம், உன்னதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு இவன் டெக்ஸ்ட் பண்ணிருக்கவும், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இவனே மெசேஜ் பண்ணிருக்கான். காமிக் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜேம்ஸ்க்கு ஹீரோ தம்பி தான் அவன் ஆன்லைன் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிடுறான். அவனை மாதிரி ஒரு பொம்மையை போட்டோ எடுத்து, இது பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்குல்ல, நானும் அண்ணாவோட காமிக் ஃபெஸ்டிவல் தான் வந்திருக்கேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கவும், என்னது அண்ணாவா, அப்ப நான் இவ்வளவு நாள் சேட் பண்ணிட்டு இருந்தது ஜேம்ஸ் தானா அப்படின்னு இப்போதான் அவனுக்கு உண்மையே தெரிய வருது. இங்க நம்ம ஹீரோ ஃபேன்ஸ் கிட்ட ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு ஒருத்தவங்க தான் காரணம், அவங்க தான் என்னோட இன்னொரு பாதின்னு சொல்லலாம். நான் காமிக் ஆரம்பிச்ச காலத்துல அவங்க தான் என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்தது, அப்ப கூட அவங்க தான் என் கூட இருந்தாங்க. இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும். கண்டிப்பா அவன் ஹீரோன்ட்ட ப்ரப்போஸ் பண்ண போறான்ற மாதிரி லூடோவும் சியும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. ஆனா அவன் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த எடிட்டர் தான் சொல்லிடுறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. லாஸ்ட் எபிசோடே வந்துருச்சு. எப்போடா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அங்க சும்மா ஒரு பிராங்க் பண்ணிருப்பான் போல. இப்ப ஹீரோன்ட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக உண்மையை சொல்ல போனா நான் கஷ்டப்படும் போது நீ தான் என் கூட இருந்த. என்னோட பிளாக் அசிஸ்டண்டா என் கூட வாழ்க்கைய ஆரம்பிச்ச. ஆனா இப்ப நீ தான் எனக்கு உலகமா ஆயிட்ட. ஆனா நான் உன்னை பாக்குறது இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறான். ஹீரோன் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும் போது ஹீரோ பாத்துருப்பா. இவ லேட்டா வந்துட்டுன்னு சொல்லி முடிச்சு ஹீரோமே லேட்டா வந்திருப்பான் போல. காலேஜ் செவரு மேல எகிரி குச்சிட்டு இருப்பான். என்னம்மா லேட் ஆயிடுச்சா, சரிவா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நீ வந்து அவளை காலேஜ்க்கு கூட்டிட்டு வந்திருப்பான். ஆக்சுவலா இன்னைக்கு நான் காலேஜ் கட் அடிக்கிற ஐடியால தான் இருந்தேன். ஆனா உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நானும் உன் கூட வந்துட்டேன். உன்னோட போவை எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா, நான் நிறைய போஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் கேட்க, கண்டிப்பா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்திருப்பா. ஆக்சுவலா இவன் வரைஞ்ச மெய் கேரக்டர் ஹீரோயின் தான். இவளை பார்த்தா அந்த கேரக்டரை டிரா பண்ணிருப்பான்.
என்னோட வாழ்க்கையில நீ தான் என்னோட மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அப்படியே இந்த டிராமா ஹாப்பி எண்டிங்கா முடியுது. இதுல எனக்கு எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோ, ஹீரோயின், சீனியர் லூடோ, ஜீன்னு சொல்லிட்டு எல்லார் கேரக்டரும் நல்லா இருந்தது. ஜேம்ஸ் அப்புறம் ஹீரோ தம்பியோட கேரக்டர் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டிராமா ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஸோ உங்க ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் போற அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.